மற்றவங்களுக்கு கேட்குதுல்ல, அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட்ஸ். பரணி வந்துட்டு அப்படியே பரணியை பார்த்து சொல்லிடுவார். பரணி நீங்க சொல்லிருங்க. பரணி கேக்குது. பரணி ஆரம்பிச்சிருங்க. பரணி சவுண்ட் ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை வந்து புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யோகி பாபுவோட படமா அண்ட் ஆர்டினரி மேன், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துல இருந்து. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் ப்ளூட்டோ, அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 30th ரிலீஸ் ஆகுது. அன்பே டயானா 2,50,000 பேர் படம் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் 5 நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதே முரளி படத்துல இருந்து வாமா வாமாஸ் வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ நாளைக்கு வருது. ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா ஜூலை 25th வருது. அப்புறம் அன்பே டயானாலேருந்து ஒரு புது ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 1.5 நிமிஷத்துக்கு. த ஸ்கேம் லீக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜி5ல ஒரு புது சீரீஸ் வரப்போகுது. அதுக்கான டீசருமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 1 நிமிஷத்துக்கு. அதர்வாவோட அட்ரஸ் அப்படின்ற படம் ஒரு அந்த படம் வந்து செப்டம்பர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மீசை முறுக்கு 2 அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 5 PM வருது. அருள்வன் படத்துலேருந்து அல்லிப்பூவே அந்த வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹாய் படத்துலேருந்து ரசகுல்லா அதோட வீடியோ சாங்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அஜித் பல்தான் காத்து தான் கேக்குது. அஜித் பல்தான் ஃபுல்லா காத்து தான் கேக்குது. சத்தியமா ஒண்ணுமே கேட்கல. நீங்க ஆனா ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது. ஹாயோட செகண்ட் சிங்கிள் வந்துச்சு, சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ரசகுல்லா. என்னமே நாளைக்கு ப்ரோமோ வருது. கடுப்பா எரிச்சலா கோவமா இருக்கு. நானும் அதே கடுப்புல தான் இருக்கேன். உங்க பாட்டை விடுவாங்கன்னு பார்த்தா ப்ரோமோ மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. அதை விடுங்க பரணி ப்ரோ. ஃபேன்ஸ் கிளப்பி விட்டதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நியூஸ் உண்மையாயிரும் போலயே. எது ப்ரோ? 2-3 நாளா அப்டேட்காக ஃபேன்ஸ் படம் போஸ்ட்பாண்டுன்னு சும்மா அடிச்சு விட்டு இருந்தாங்கல்ல, உண்மையாலுமே சிஜிடில ஏதோ இருக்கான். இல்லையா? ஆனா இன்னைக்கு ரிலீஸ் டேட்டோட தானே போஸ்ட் விட்டாங்க உங்களுக்கு. அதுதான் இன்ஸ்பிளாக் போட்டிருந்தாரு. ஸ்டில் இட்ஸ் ஆன் ஃபார் August 14 போட்டிருக்காரு. ஸ்டில்னா இப்போ வரைக்கும் இருக்கு, என்ன வேணாலும் ஆகலாம். தெரியல எனக்கு. ஆனா வந்துரும் தான் எனக்கு தோணுது. பட் இப்ப மகுடமும் August 14 தான் வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் மீசை முறுக்கு 2வும் August 14 சொல்றாங்க. இல்ல மீசை முறுக்கு 2 August 14 வர வாய்ப்பு இல்லை. அது தாண்டி போகும். அது August 28ங்கிற மாதிரி சொன்னாங்க. மீசை முறுக்கு August 14 இல்லை, அது கன்ஃபார்ம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது செப்டம்பரையும் தாண்டி போகும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இல்ல பரணி ப்ரோ, ஒரு ஸ்டேஜ்ல அடுத்த மாசம் எண்ட்ல வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஏங்க அவரு இது வேல்ஸ் தானே? இது இல்ல இது வேல்ஸ் இல்ல, இது சுந்தர் சி ப்ரொடக்ஷன். சுந்தர் சி ப்ரொடக்ஷனா? சரி, ஓகே. முந்தா நேத்து ஏதோ ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு ஆகஸ்ட் எண்ட்ல வந்துரும் அப்படின்னு. அதனால 28 சொல்றது தாங்க. பட் ஆனா தெரியல, பார்ப்போம். நான் நினைக்கிறேன் செப்டம்பர்ல அக்டோபர் போகும் தான் நான் ஃபீல் பண்றேன். அக்டோபர் 1 அந்த ஜோன்ல போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரே ஒரு அப்டேட், ஒரு ப்ரோமோ, அவ்வளவுதான். 47, 48 இருந்தெல்லாம் எதுவும் வராது. ஆமா அதுவும் கரெக்ட். மெய்யழகன் 47 இருந்து எதுவும் வராது.
நான் கூட வந்து ஒரு டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வரும், இது ஃபுல் சாங் வரும், ரெண்டு அப்டேட் வரும்னு நினைச்சேன். பட் வெரி பேட். ஃபுல் சாங் நாளைக்கு வரல என்னங்க இருக்கு உங்களுக்கு? இன்னைக்கு ப்ரோமோ விட்டுட்டு நாளைக்கு ஃபுல் சாங் வரும் அப்படிதாங்க நான் நினைச்சேன். எல்லாரும் அதுதானே நினைச்சோம். சரி ஓகே. நான் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ போகல இப்போ வரைக்கும். மத்தியானம் ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் எல்லாம் ஸ்பைடர்மேன் புக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ 7:15 போகிறேன். நான் 6:30 ஷோ போகிறேன் காலையில். ஆக்சுவலாக 6:30 ஷோ டிக்கெட் இருக்குது கொளிஞ்சாம்பாறையில் ஒரு தேட்டர், என் வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். நான் போகிறதுனா அப்புறம் என்னங்க போகலாம், போக வேண்டியதானுங்க. பட் எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால காலையில் போக முடியாது. கொழிஞ்சா பர்னி ப்ரோ அந்த ரம்பா தியேட்டர்ல போறீங்களா நாளான்னைக்கு? இல்லைங்க, அது பிரகாஷ் ப்ரோட்ட கொடுத்துரு. ஓ ஓகே ஓகே. பர்னி ப்ரோ என்ன வந்து ஏதோ இந்த வடிவேல் வந்து பொசுக்குன்னு துபாய் போயிட்டு வர மாதிரி வாரம் வாரம் கிவ் அவேனா கொடுக்குறீங்க. ஆமாம், நான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் நான் இனிமேட்டு எல்லா வீக்கும் கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 3rd வீக்குன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், எல்லா வீக்கும் ஃப்ரைடே மார்னிங் இல்லைன்னா தேர்ஸ்டே ஈவினிங் வந்துட்டு. இப்போ இந்த வாரம் வந்துட்டு ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுனால இன்னைக்கு கொடுத்தேன். அதான் கீழே கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, புதுசா யோசிச்சு வந்துட்டு கிவ் அவே கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. புதுசாலாம் இல்லைங்க, எப்பயுமே 250 வவுச்சர் கொடுப்பேன் புக் மை ஷோ. இன்னைக்கு 500 கொடுத்தேன், அவ்வளோதான். ஜனநாயகன் ஓகே. ஸ்பெஷல். நெக்ஸ்ட் வீக்லேருந்து 250 தான். எவ்ரி வீக் ஃப்ரைடே. ஸ்பேஸ்க்கு ஒரு நாள் கொடுப்போம் என்னைக்காவது. அதுதான் நான் இப்ப கேட்கலான்னு வந்தேன். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல இது 3வது வாட்டி கொடுக்குறேன்னு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஸ்பேஸ்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும்னு சொல்லலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துட்டு ஸ்பேஸ்லயே சொன்னேன். நான் ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கு தனித்தனியா கொடுக்குறேன், இதாக பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது கரெக்டா டைம் மட்டும் பார்த்துக்கலாம். ஷூர் ப்ரோ. இதுக்காகவே டெய்லியும் ஸ்பேஸ்க்கு வரணும் மாட்டுக்கு. ஆமா, எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகே ப்ரோ. அண்ட் இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ கூட ஒடிசி மூவி பார்த்துட்டேன்னு போட்டிருந்தாரு. ஆமா, அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா அதுதான் பார்த்தேன். நான் நாளைக்கு போலான்னு இருக்கேன் ப்ரோ. நாளைக்கா? அப்ப நாளைக்கு ஜனநாயகன் பார்க்கலையா நீங்க? ஜனநாயகனா ப்ரோ? நான் அதை பார்த்துட்டேன் ப்ரோ. சரி ஓகே. திருப்பி பார்க்கணும்னா பார்க்கலாம் ப்ரோ. பர்னி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எஸ்கேவோட ஒரு ஆட் ஆகுது, ஏதோ ஏடிஎம் ஏதோ சொல்லிட்டு வருது. எனக்குமே அது என்னன்னு தெரியலங்க. ஆனா இது எனக்கு ஷோரா இல்ல. நான் வந்து சும்மா ஒரு வைல்டு கேஸ் தான். ரீசெண்டா வந்து இந்த ஏதோ இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பாக்குறப்ப இந்த ஒரு தீம்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஏடிஎம்ல இருந்து கோல்டு எடுக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருந்தாங்க ஒரு டீமு. இது வந்ததும் அப்படிதான் இருக்குது. எனக்கு ஷோரா இல்ல. நான் கேட்டு பார்த்துட்டு வேணா சொல்றேங்க அது என்ன மாதிரி என்னன்னு சொல்லிட்டு. மேபி இவர் வந்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணி இது பண்றாரான்னு தெரியல. இப்போ ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப் சிங்கருமே இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு ஜோன்ல தானே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அதுல இவர் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் மாதிரி பண்றாரா என்னன்னு தெரியல எனக்கு ஷோரா இல்ல. வரட்டும் பார்ப்போம். அது August 24 சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுன்னா. இல்ல ஏதாச்சும் ஜுவல்லரி ஷாப் ஆடா? இல்லைங்க, ஜுவல்லரி ஷாப் ஆட் மாதிரி தெரியல. நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுன்னா கேட்டு சொல்றேங்க கண்டிப்பா. எனக்கு இப்போ வரைக்குமே நானுமே க்ளூலெஸ் தான். ஓகே. இப்ப கேக்குதா? இப்பதான் ப்ரோ தெளிவா கேக்குது. சொல்லுங்க. டிரைவிங்ல இருந்தேன் ஒண்ணு ப்ரோ. ஒண்ணு இல்ல, இது விஸ்வநாதன் சன்ஸுக்கு சுதீர் சீனிவாசனுக்கு வெங்கி அட்லூரியும் அமிதாவும் இன்டர்வியூ கொடுக்க ஒரு பிக்கு வந்திருக்கு. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் சொன்னேன் வந்தேன். சூப்பர். நீங்க தான் திருப்பூர்ல டிக்கெட் வாங்கிட்டு போட்டிருந்தீங்க. அது போக பகவான் கேசியோட டைரக்டர் அனில் ரவிக்குடியும் ஜனநாயகனோட ப்ரொடியூசர் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஆமா, அதோட கிளிப் ஒண்ணு பார்த்தேன். நீங்க எந்த கிளிப் பார்த்திருப்பீங்க? நீங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏங்க அது தாங்க டிஎல்ல வந்துச்சு, அதனால பார்த்தேங்க. ஏங்க இல்லையே, என் டிஎல் எல்லாம் அவரு பாட்டு பண்ணதெல்லாம் வந்துச்சு ப்ரொடியூசர். அதுதான் அஜித் பால் தான். ஆல்கரிதம் அப்படி. ஏஜிஎஸ்ல மட்டும் இன்னும் ஓபன் பண்ணாம இருக்காங்களா? ஆமா, ஏஜிஎஸும் 7 ஸ்கின் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல.
ஓகே பார்ப்போம். நாளைக்கு காலையில தான் கர்நாடகாக்கு சென்சாரே பண்றாங்களாம். சூப்பர்ல. ஆனா தமிழ்ல தானங்க அங்கெல்லாம் பார்க்க போறாங்க. அங்க யாருங்க கன்னடா வெர்ஷன் பார்க்க போறா? இல்ல கன்னட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் ஒருத்தர் அவரோட லாங்குவேஜே நாளைக்கு தான் இது பண்றாருங்கிறேன். அது ஓகே புரியுது. பட் ஆனா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸ்லாம் இல்லை. எல்லாருமே அங்க வந்து தமிழ்ல தான் பார்க்க போறாங்க. சும்மா 10 ஷோ தமிழ்ல கொடுத்தா ஒரு ஷோ கன்னட வெர்ஷன் கொடுக்க போறாங்க. இது கேரளாலயும் அப்படிதான். இப்படியே நைட்டே செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கேரளால. ஒரே வைப்பு தான். அஜித் பல்தான் இனிமேல் 4 நாளைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. சாரி, என் நேம கரெக்டா படிங்க. அனில் பல்தான் மாத்திட்டாரு. ஆமா ஆமா தெரியுது. பட் சொல்றேன் பர்னி ப்ரோ, அந்த தேவி தேட்டரோட அந்த ராசிபுரம் தேவி தேட்டரோடது வந்து ஒரு வாட்டி போட்டிருந்தீங்கல்ல நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா அந்த தேட்டர் போயிருக்கீங்களா? நான் போனது இல்லைங்க. நான் சும்மா கூகுள்ல அடிச்சு பார்த்தேன். இது அது பெரிய இந்த தேட்டர்லாம் இல்லைங்க. இல்ல இல்ல, நான் போயிருக்கேன், ஒரு வாட்டி போயிருக்காங்க. ரொம்ப 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 நார்மல் தேட்டர் அது. அங்கன்னா 400னா ரொம்ப அதிகம். நார்மலாவே வந்துட்டு 100 ருபீஸ் தான் அங்க விற்பாங்களே டிக்கெட் பிரைஸ். ஆமா ஸோ இதுக்கு 400 போட்டிருக்காங்க. அது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அதுதான் எனக்கு பெருசா வந்துட்டு இது 400 500 கொடுத்து பார்க்கணுமா அந்த ஜோன்ல தான் இருந்துச்சு. யாரை கேட்டாலுமே அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் தான் சொன்னாங்க. யா யா, அங்க வந்துட்டு ராசிபுரத்துல ஒரு டிஎன்சி இருக்கு, அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரியல, எங்க ஊர்ல டிஎன்சி இடிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகும் கட்டி முடிக்க. ஏதோ நான் லேப்டாப் எடுத்து வச்சு இப்போ வந்து கரெக்டா டைமிங்லயே எதிரா அப்புறம் இங்க சென்னையில வந்துட்டு சொல்லுங்க. நிறைய தேட்டர்ல வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் வந்து ஜனநாயகன் தான் போட்டிருக்காங்க நிறைய நிறைய தேட்டர்ஸ்ல. ஆமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் தானே உங்களுக்கு வந்துட்டு இது பார்க்க முடியும். ஐ மீன் எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு நினைப்பாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த ப்ரெஷர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, செட் ஆஃப் ஆடியன்ஸ் வீக் டேஸ்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்துட்டு மாயாஜால்ல கிட்டத்தட்ட 75 ஷோ போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து விஜய் சினிமாஸ் நினைக்கிறேன், விஜய் பார்க் சம்திங், அந்த சினிமாஸ்ல, அப்புறம் சினிபோலிஸ்ல ஒரு பிஎஸ்ஆர் மால்ல சினிபோலிஸ்ல இவங்க எல்லாம் வந்துட்டு எல்லா மூவியும் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஜனநாயகன் தான் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அஜய் பல்தான் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. லேப்டாப் எடுத்து ஓபன் பண்ணு. இல்லைங்க, இன்னைக்கு கரெக்டா காலையில் ட்வீட் போட்டேன் 11:15 ஓப்பன் ஆகுன்னு. நான் 11:30 8 டேப் ஓப்பன் பண்ணி எல்லாத்துலயும் ரெஃப்ரெஷ் பண்ணி உட்காந்தங்காட்டி எனக்கு 300 ரூபாய்க்கு ஹைப்பர் எக்ஸ்லயே 9 மணி ஷோ கிடைச்சிருச்சு பிராட்வேல. அதை சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. எப்படி ப்ரோ, ஃப்ரண்ட்ல கிடைச்சிச்சா இல்ல பேக்லயே இருந்துச்சா? கொஞ்சம் ஃப்ரண்ட், ஆனா சென்டர் அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். சூப்பர் ப்ரோ. அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க ப்ரோ, எபிக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹைப்பர் எக்ஸ் ஸ்கிரீன். நான் துரந்தரத்து அங்க பார்த்தேன், அதனால எனக்கு ஆல்ரெடி அது ஓகே தான். அதனாலதான் சரி இன்னொரு தேட்டர் இருந்துச்சு, சரி அதை விட இது கொஞ்சம் பெட்டருங்கிறங்காட்டி இது புக் வந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஷோவும் கிடைச்ச தேட்டர்ல போட்டு வச்சிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. இல்ல, நான் மத்தியானம் 2:30 ஷோ சொன்னேன்ல, அது வந்துட்டு பின்னாடி லாஸ்ட் சென்டர் சீட்டு போட்டிருக்கேன். அது வந்து பெரிய ஸ்க்ரீனு, பெரிய செட் ஆஃப் இது சீட் கெப்பாசிட்டி இருக்கு, சூப்பர் ஸ்க்ரீனு ஆக்சுவலா அதுவுமே. ஸோ அதனால காலையில 10 மணி ஷோவோ இல்லை 9 மணி ஷோவோ இப்போ ஏதாவது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கிடைச்சிச்சுன்னா புக் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த 2:30 ஷோ பார்த்துட்டு வர வேண்டியதான். ஆனா ரொம்ப என்ன சொல்ல, நான் மோஸ்ட்லி எல்லா படமுமே வந்துட்டு அவரோடது, விஜய் அவர்களோடது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். இதுதான் மிஸ்ஸிங். துப்பாக்கியுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். நாங்க காலையில இருந்து அதே தான் பேசிட்டு இருக்கோம். சரி நீங்க பேசுங்க. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. மோகன் மாவீரன்னா 2-3 வாட்டி பண்ணிட்டேன். ஏன் சொல்லுங்கண்ணா. ஒரே வருத்தமா இருக்காப்பா. அஜித் வருத்தம் 2 வருஷமா இருக்கனா, நம்ம இங்க பேச ஆரம்பிச்சது தானே.
ஓகே, பட் ஆனா இது ஃபைனலா உண்மையிலேயே அந்த நாள் வந்துருச்சேப்பா. அதுதான். இல்லண்ணா இல்ல இன்னொன்னு காலைல இருந்து நானே நெறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். இல்லப்பா, ஆல்ரெடி இப்போ சொன்னதுதான். என்ன இருந்தாலுமே ஒண்ணு சொல்லட்டுமா? என்னதான் இருந்தாலுமே, இப்போ நீங்க வந்து விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, அஜித் ஃபேனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து அஜித் வந்து இந்த இது ரைவல்ரி ஒண்ணு இல்லைன்னா, அந்த ஒரு இவங்க 2 பேருக்குமே யாரா இருந்தாலுமே, இவர் தமிழ் சினிமால இவர் பண்ண அந்த இது வந்துட்டு, அது பெரிய ஒரு யாராலுமே அதை நிரப்ப முடியாது. இவர் படங்கள் எவ்வளவு படங்கள் வந்துட்டு தியேட்டர்ல பார்த்து அது என்ஜாய் பண்ணது. ஆஹ் அவர் ஃபேனா இருந்தாலும் சரி, அவர் ஃபேனா இல்லாதவங்க கூட அவர் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி, சிம்பிள் தான் வந்து எலெக்ஷன் அப்போ ஒரு லாஜிக் இருந்ததுல, எல்லார் வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஓட்டாச்சும் அவருக்கு விழும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த மாதிரி வீட்டுல ஒரு 2-3 பேராச்சும் தளபதி ஃபேனா இருப்பாங்க. அது நம்மளே அவர் ஃபேனா இல்லைன்னா கூட சொல்றேன். நம்ம இல்லைன்னா கூட நம்ம தம்பியோ இல்ல நம்மளோட வீட்டுல தங்கச்சியோ அக்காவோ அவங்கள யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவர் நம்ம கூடயே தான் வந்து அப்படி இருந்து தான் டிராவல் பண்ணி வந்தாரு. ஸோ அது அப்படி இருந்தனால அவர் அவர் பெருசா ஜெயிச்சாருவோம் கூட. ஸோ இது இவர் வந்து நான் வந்து உண்மையாலே ஓப்பனா சொல்ல போனோம்னா, அவரு சினிமா விட்டு போயிடுறேன், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானுமே வந்துட்டு கண்டிப்பா திரும்பி வந்து நடிப்பாரு அப்படின்னு தான் நினைச்சேன் உண்மையாலே வந்துட்டு. ஏன்னா யாருமே யாருமே வந்துட்டு ஆஹ் சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி போகிறேன், நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இவர் கண்டிப்பா வந்துட்டு இப்ப இந்த வாட்டி வின் பண்ணலனா கூட 31ல வின் பண்ணுவாரு. அது வரையும் 5 வருஷம் வந்துட்டு அவர் எதனா ஒரு படமாச்சு பண்ணுவாரு, இன்னும் ஒரு 1 or 2 மூவிஸ் பண்ணுவாரு அப்படின்லாம் ஒரு தாட் இருந்தது, செகண்ட் தாட் இருந்தது. நான் ஓப்பனா சொல்லணும்னா, ஏன்னா வந்து ஷியோர் ஷாட் அவர் 26ல அவர் ஜெயிச்சிருவாரு கண்டிப்பா வந்துட்டு. அவரு இதுக்கு மேல நடிக்க மாட்டார் அப்படின்னு தாண்டி அவர் நடிச்சா எல்லாருமே வந்துட்டு இப்போ இன்க்ளூடிங் இப்ப அந்த ஜனநாயகன் இதுல கூட நாசர் கேட்டிருப்பார், நீங்க திரும்பி நடிக்க வாங்க, நீங்க நடிக்க வரணும், இந்த ரிக்வஸ்டா கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அது பல பேருக்கு வந்துட்டு அது ஒரு ப்ராஃபிட் தான் அவரோட படங்கள். சிம்பிளா வந்து நான் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு ஒரு போன ஒரு 10 நாள் முன்னாடி பேசும்போது அவர் சின்னதாக ஒரு ஸ்டாட்ஸ் சொன்னாரு. இவருக்கு இருக்கிற மார்க்கெட் வந்துட்டு ஓவர்சீஸ்ல, தமிழ்நாட்டுல சொல்றேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஹீரோக்கு அதர் ஸ்டேட்ல மார்க்கெட்னா கேரளால பெரிய மார்க்கெட் இருக்கு, கர்நாடகால மார்க்கெட் இருக்கு, தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல மார்க்கெட் இருக்கு. ஓவர்சீஸ்ல மார்க்கெட்னு பார்த்தோம்னா யூஎஸ்ல எல்லாம் வந்து நிறைய யூஎஸ் யூரோப்பு எல்லா இடத்துலயுமே மார்க்கெட் இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இவர் தான், அது மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு வந்துட்டு ஓப்பனான ஒரு ஸ்டேட்டஸ் சொன்னாரு. அது நம்ம வந்து நம்ம அதெல்லாம் ஏன்னா அவர் படத்தோட கலெக்ஷன் அது சொல்லுது. என்னதான் நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து ஒரு ஒரு விவாதமா வந்தாலுமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ஆளு வந்துட்டு ஆஹ் இல்ல அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆஹ் அது ரொம்பவே சொல்ல வரல. பட் ஆனா இதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலப்பா. சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஃபேனா நீ அக்செப்ட் பண்ண முடியல மாதிரி, சினிமா வந்து பிடிக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி, அவர் படம் வந்ததுன்னா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அது ரிலீஸ் ஆகட்டும், அது படமாகட்டும், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் படம் வந்தது ஓனர் தியேட்டர் ஓனர்ஸே பர்சனலா இறங்கி ட்வீட் போடுவாங்க. அது அவர் படத்துக்கு மட்டும் தான் நிறைய நடக்கும். நானுமே ஒரு சூழ்நிலை நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கும் கிடையாது. அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு அமைஞ்ச சூழ்நிலையும் அத்தனையுமே அவருக்கு எதிராக மட்டும்தான் இருந்துச்சே தவிர எனக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் லீக் ஆனது அது இதெல்லாம் யோசிச்சிருக்கும் போது ஓகே, அட்லீஸ்ட் படம் லீக் ஆயிருச்சு. அதுக்காகவாச்சு ஏதாவது ஒண்ணு புதுசா ஒரு படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில தான் நானும் இருந்தேன். இல்லப்பா, அது ஆக்சுவலா ஜெயிப்பாருன்றது வந்து நீ சொல்ற அந்த பாயிண்ட் தான். என்னன்னா இங்க அங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்றது வந்துட்டு டோட்டலா எல்லாத்தையுமே மாத்தி ஒரு பெரிய ஒரு இது தானே ரீரிட்டன் பண்ணிருக்காருல்ல. அது யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஒரு கேஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ்லாம் வந்து அப்படியே உடைஞ்சது, மணி பாலிடிக்ஸ் உடைஞ்சது, எல்லாமே வந்துட்டு ஒரு அது வந்து பல விஷயங்கள் அவர் ஜெயிச்சு பல விஷயங்களை வந்துட்டு இது பண்ணி பிரேக் பண்ணியிருக்காரு. அதெல்லாமே வந்துட்டு பிராக்டிக்கலா தமிழ்நாட்டுல அது இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு கேட்டேன்னா எனக்கு தெரியல, நடக்கல. அது முதல் தடவையா அது வந்து நடக்கும்போது அதெல்லாம் வந்து இவ்வளோ பாசிபிளா அப்படின்னு வந்துட்டு நான் யாருமே நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 1 or 2 மூவிஸ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ஹோப் இருந்தது. நான் மட்டும் இல்ல, அவர் டைரக்ட் பண்ண பெரிய டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு அந்த ஒரு சின்ன ஹோப்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல பேசும்போதும் சரி, இப்போ லோகேஷ் கனகராஜும் சரி, எல்லாருமே
அவர் சொல்லிட்டா நாங்க ரெடி, நாங்க பண்றதுக்கு ரெடி தான் அப்படின்றது ஒரு சின்ன ஹோப் எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கும். ஏன்னா வந்து வந்தா ஏன் வேணாம்னு சொல்ல போறாங்க, வந்தா எப்படி வந்தாலும் அவர் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண தான் போறாங்க. திரும்பி வந்துட்டு அவர் பண்ணியிருந்தாருன்னா எல்லாமே வந்து இப்ப எல்லாமே டோட்டலாவே வந்து வரவே மாட்டாரு அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு இதுக்கு போயிடுச்சுல. இதுக்கப்புறம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட அன்இமேஜினபிள் தான். இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நடிக்க மாட்டாருன்றது உறுதி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் லாஸ்ட் படம்ன்றதும் வந்து அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வார்த்தையில அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம வந்து அது ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா கொடுத்துருக்காரு. அதையும் இவ்வளவு எப்படி சொல்றது, ரொம்ப பீக்ல இருக்கும்போது சின்ன வயசுல கரியரை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு டோட்டலா கரியரே சேஞ்ச். கேக்குது மாவீரன், இருங்க ஒரு 2 நிமிஷம் ஆரம்பிச்சுடுவேன். மாவீரன் ஒரு ஃபோன் வந்துச்சு, கட் பண்ணிட்டு திரும்ப உடனே ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டேன். அவர் நல்லா பேசிட்டு இருந்தாரு, ஃப்ளோல பேசிட்டு இருந்தாரு, கட் ஆயிடுச்சு அப்படியே. எனக்கு சரி அப்படியே ஆரம்பிச்சிருங்க பாருங்க. ஓப்பனிங்ல இருந்தே பக் தான், அதனால எனக்கு காட்டலன்னு வேற ஐடியில வந்துட்டேன். இல்ல அதான் எனக்கு புரியல, ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துச்சு, ஆனா போன் வந்து கட் பண்ணிட்டேன். ஆனா எப்படி திரும்ப ஸ்பேஸ் செட் ஆச்சு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பரணி எனக்கு கால் பண்ணும்போது கூட ஸ்பேஸ் லைவ்ல இருந்துச்சு. பிரகாஷ் அண்ணா சொல்லுங்க விஷால். இனிமே ஆடிசியை சும்மா பத்தி flow சொல்லுங்கண்ணா. பிடிக்கவே முடியாது. நம்ம நல்ல ஃப்ளோல பேசிட்டு இருந்தாரு, மிஸ் ஆயிடுச்சு. சரி ரைட். எனக்கும் பிரகாஷ் ப்ரோ ட்வீட்டை நானும் பார்த்தேன். அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு ஏன் மிக்சட் ரிவ்யூஸ்ன்னு கேட்டுட்டு கொஞ்சம் ஃபிளாஸ்லாம் இருக்குதா அப்படின்னு. அப்ப மிக்சட் ரிவ்யூஸ் தானே பிரகாஷ் ப்ரோ இல்லைங்க வருது. சொல்றேன், உங்க டீட்டெயில சொல்றேன், பத்தி சொல்றேன். சரி ஜனநாயகம் பத்தி பேசிட்டு இருக்கோம். சூப்பர், பேசுவோம். விஷால் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? டிக்கெட் வாங்கியாச்சு தலைவா. காலையில 6:30 மணிக்கு போனோம். ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தியேட்டர்ல கொடுத்தாதான் வந்துட்டு டிக்கெட் கொடுப்பாங்களாம். அந்த சீட் நம்பர் படி இருக்காதான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வான், அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ண போறாங்கன்னா 8 மணிக்கு டிஜே, அதுக்கப்புறம் பேப்பர் பிளாஸ்ட், தளபதி கச்சேரி சாங் 2 வாட்டி போடுறாங்க, அப்புறம் இன்னொன்னு ஏதோ பண்றாங்க. இதெல்லாம் பண்றாங்க, அந்த கூப்பன்ல எழுதியிருக்கு இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு ஆல்கஹால் அருந்தியவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மோகன் சரக்குலாம் போட்டு வராது. அப்படிதானே விஷால்? இல்ல மோகன் விஷால் ப்ரோ, விஷால் ப்ரோ அது உங்களுக்கு தான் விஷால் ப்ரோ. நான் ஆல்கஹால் குடிக்கிறது இல்ல, தான் நான் டீ டோட்டலர் வச்சேன். எதே விட்டியா விட்டியா மிஸ்கின் மாதிரி பன்னீர் சோடா மட்டும் தான் குடிப்பீங்க. கரெக்ட் கரெக்ட். அரசு யாரு? அரசு எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்க அரசு யாரு? நம்ம ஆளுதான், மலேசியா. மலேசியா. வணக்கம் அரசு. வணக்கம் ப்ரோ. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? வந்துட்டோம் தலைவா, நாளைக்கு போறோம். இதான் எனக்கு தெரியும், செலிப்ரேஷன்ங்கிறது இனிமேல் இருக்கா நீங்க? இனிமேல் தளத்துல போய் தான் செலிப்ரேஷன், இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியல. இதான் லாஸ்ட் டைம். தேட்டர் செலிப்ரேஷன்ங்கிறது கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் கம்மியாயிட்டு நினைக்கிறேன். சொன்னீங்களா பேப்பர் போட்டு. இதுக்கப்புறம் உங்க அண்ணனோட ரீரிலீஸ் ஏதாவது பண்ணுவாங்க, அதுல போய் கொண்டாடிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு. நாளைக்கு திருப்பாச்சி படம் ரீரிலீஸ் ஆகுதுமா, அதனால செலக்டட் தேட்டர்ஸ்ல திருப்பாச்சியோட ட்ரைலர் போடுறாங்களாம். நான் எனக்கு தெரிஞ்சு வேற ஃபர்ஸ்ட் பார்த்த படம் திருப்பாச்சி தான். வானத்தை போல வீட்டுல கூட்டு போனாங்க, நான் பசங்களோட ஃபர்ஸ்ட் பார்த்த படம் திருப்பாச்சி. எனக்கு அதுல ரொம்ப. அப்ப உங்க ஏஜ் என்னங்க? எனக்கு 34. 34ஆ? எனக்கு 2004 தான் பார்த்தேன். 2004 தான் வந்துச்சு திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் பார்த்த படம். பொங்கல் தீபாவளி. நீங்க பொங்கல், நான் அதுக்கு முன்னத்த தீபாவளி. அதான் அதுக்கு முன்னாடி வானத்தை போல வீட்டுல கூட்டு போனாங்க, நம்ம பசங்களோட போய் செலிப்ரேஷன் பண்ணது திருப்பாச்சி. அதுக்கப்புறம் எல்லா விஜய் படம் தியேட்டர்ல மஜா படம். ஐயோ அதெல்லாம் செம்ம செலிப்ரேஷன். திருப்பாச்சிலாம் மறக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு செலிப்ரேஷன்லாம். அதுக்கப்புறம் சிவகாசி, அப்புறம் விஜய் படம் எல்லா படம் மேக்சிமம் பாத்துறது. அப்புறம் வந்த அஜித் படம் பில்லா, மங்காத்தா, அசல், இது விஜய் படம் போக்கிரி, எல்லாத்தையுமே. இனிமேல் செலிப்ரேஷனுக்கு இருக்குமான்னு தெரியல. திருப்பாச்சின்னு சொன்னனால ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், திருப்பாச்சி ரீரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு. ஜனநாயகன் படத்தோடைய ட்ரெய்லர் அட்டாச் பண்றாங்க. திருப்பாச்சி ரீரிலீஸ் ட்ரெய்லர் அட்டாச் பண்றாங்க. ஆனா இப்போதான் பல்தான் சொன்னாரு. நான் சொல்லிட்டேன் பிரகாஷ் ப்ரோ. அது ஒரு எமோஷனலுங்க. அது படம் வந்து விஜய்க்கு ஒரு திருப்பமையான படம் அது திருப்பாச்சி. ஒரு ஆக்ஷனா செஞ்சு
அதான் ப்ரோ. திருமூல சொல்லுவாங்க, திருமூல தான் கொஞ்சம் அவரோட இது இருந்தாலும் திருப்பதி தான் அந்த ஃபுல் அந்த ஆக்ஷன் கொஞ்சம் கொண்டு வந்த இல்ல படம். எனக்கு கில்லியை விடவே திருப்பாச்சி சிவகாசி தான் பிஎன்சில ரொம்ப சம்பவம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப திருப்பாச்சி ரீச் தாங்க அப்போ திருப்பாச்சி. திருப்பாச்சி தான் ரொம்ப பிஎன்சில ரொம்ப இதாச்சு. திருப்பாச்சி தான் ஃபர்ஸ்ட், மத்தது அதுக்கு அடுத்து தான் நினைக்கிறேன். நல்ல பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் பயங்கரமா இதாயிடுச்சு அப்ப. செம்ம ஆமா ஓட்டம். ஆமா ஆமா நல்லா இருக்கும். அதுல இருந்தா இப்போ வந்துட்டு நாளைக்கு நீங்க படம் பாத்துட்டீங்களா அரசியல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜனநாயகன்? ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க, பாக்கலைங்க. பசங்க எல்லாம் வச்சிருந்தாங்க, சூப்பர் நானும் சூப்பர். பாக்கல. இல்ல ஒரே ஒரு doubt. நான் கேட்கணும்ட்டே இருந்தேன், மறந்துட்டேன். விஷால் ப்ரோ, நீங்க ஹலோ, பகவான் கேசரி பாட்டீங்களா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ரெண்டத்தையும் பார்க்கல பல்தான், நானு ரெண்டையுமே ஓகே, பார்க்கல. அப்போ ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா படம் வந்து கொஞ்சம் பசங்க இருக்கு, ஆனா பாக்கல. நான் போய் தியேட்டர் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்தாலும் பாக்கணும், பார்க்காம விட்டேன் அப்படியே. தியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், நாளைக்கு பார்த்துட்டு தான். இல்ல லீக்கான பிரிண்ட்டுக்கும் இன்னைக்கு 2-3 நாளா வந்த ப்ரோமோக்கும் கொஞ்சம் கலர் கிரேடு 2-3 விஷயம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ப்ரோமோ பண்ணி வந்து அது நல்லா இருந்துச்சு. நீங்க வந்த ப்ரோமோ கொஞ்சம் இப்போ லாஸ்டா இன்னைக்கு விட்டாங்க, வந்த ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. 2 days முன்னாடி ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. அந்த முந்தானேத்து ராவணமாண்டா ப்ரோமோ பயங்கரமா இருந்துச்சுங்க. நேத்து வந்தது ஓகேவான ப்ரோமோ, ஆனா இன்னைக்கும் முந்தானேத்து வந்த ப்ரோமோ தான் வெறித்தனம். ஆமா ஆமா, முந்தாள் பண்ணவோ அதுவும் வெறித்தனம். இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ வந்தது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்தது கொஞ்சம் எமோஷனல் அட்டாக் பண்ணிட்டானுங்க. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்குமான்னு டவுட் தான். இது எப்படி ஒரு 4 to 5 years வந்து இருக்குமான்னு கொஞ்சம். அஜித்தும் அவரும் தலையை நடிப்பாருன்னு தெரியல, தலையும் கொஞ்சம் அப்படியே கேப் விட்டாரு. தலைவர் படத்துக்கு தாங்க போனோம், ஜெயிலர் 2 தான் போனோம், வேற என்ன பண்றாங்க. ஜெயிலர் அதான் தலைவர், அவரு வேற லீக். அது நம்ம இந்த 90s வந்து இப்ப அஜித் வச்சுன்னா ஒரு இது ஒரு எமோஷன் 90s கிட்ஸுக்கு. அஜித் வச்சு படம் கொஞ்சம் கோஇன்சிடென்ஸ் தெரியல, ரெண்டு பேரும் ஒரே டைம் இது வெளியே போற மாதிரி தெரியுது. அதான் ஒருத்தர் அபிஷியலா சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மோட்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதான் அவருக்கு அப்படியே கொஞ்சம் இப்ப ரசிகரை கொஞ்சம் இதாயிட்டாங்கல்ல. சரி, அவர் இனிமேல் நடிப்பார் நடிக்க மாட்டாருன்னு அவன் ஒருத்தர் போல வந்துருவாரு, கொஞ்சம் டிலே, அவ்வளவுதான். அடுத்து என்னப்பா விஷயம், அடுத்து என்ன படம் சொன்ன? என்னதுன்னா ஜெயிலர் 2. அப்ப நம்ம இவருது ஆண்டவரை விட்டுருங்கண்ணே. சுகுமார்னா ஒரு நிமிஷம் இருங்க. சுகுமார்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆண்டவருக்கு லீவ் விட்டுறீங்கன்னா? இல்லப்பா, நான் கேட்டேன். ஏன்னா வந்து வெறும் நீங்க வந்து அவரை டீல்ல விட்டீங்களே, சொல்றீங்களே, சத்தமே இல்லாம ஷூட் போயிட்டு இருக்கேன் அன்பறிவு படம் ஆண்டவர். அப்படி சொல்லுங்க. கல்கிட்டு வர நடிச்சிட்டு இருக்காருல ஆண்டவர், அப்படி சொல்லுங்க. ஏன் நம்ம வந்துட்டு சுகுமார்னா நீங்க நல்லா பேசிட்டு இருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க. இல்லப்பா அப்படி சொல்லுங்கன்ற, அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு வெறும் ஜெயிலர் 2 மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? என்னன்னா இப்ப ரிலீஸுக்கு என்னன்னா இருக்கு, ரிலீஸுக்கு இப்ப பயங்கர மாஸ் கமர்ஷியல் படம் ஜெயிலர் 2 தான் இருக்குன்னு. ஜெயிலர் 2 இருக்கு, அது வந்து அது இருக்குதான் செய்யுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை போய் இப்ப நீங்க ஜெயிலர் 2 பேசிட்டீங்க, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வரமாட்டாருன்றதையும் பேசிட்டீங்களா? அதுவும் அவரும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, அப்ப இவரை மட்டும் ஏன் விட்டீங்கன்னு தான் நான் கேட்டேன். அவருக்கு சப்போர்ட்டை தான் பேசுறேன். என்னப்பா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? வரமாட்டாருல, வந்தா நல்லா இருக்கணும். கொஞ்சம் என்ன டிலே பண்றாரு. வருவாரு இப்படியும் வந்து அவர் திரும்பியும் கண்டிப்பா அடுத்த வருஷத்துல படம் வந்துரும். ஒரு படம் கண்டிப்பா வந்துரும். அவர் எப்படின்னா போறேன்னா கண்டிப்பா சொல்லிடுவாரு. அவருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், அவருமே வந்து ஓப்பனா சொல்ற டைப் தான். போறேன்னா கண்டிப்பா நான் இல்ல, நான் ரேஸ்ல தான் இருக்க போறேன்னு ஓப்பனா சொல்ற டைப். அவர் எதுக்கும் யோசிக்க மாட்டாரு. அவர் வந்து மேபி அவருக்கு ஒரு டைம், பக்காவான டைமுக்காக வெயிட் பண்ண, மேபி அந்த ஃபுல்லா அந்த ரேஸ் கான்சென்ட்ரேட்ல இருக்கும், அது பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில இது விட்டுட்டு வர முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் எதனா பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறாரு போல. வருவார் கண்டிப்பா. வந்து இந்த இயர்க்குள்ள ஒரு ஷூட் போயிட்டு அடுத்த இயர்ல கண்டிப்பா ஒரு படம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா அவரு இந்த ஆழ்வார் டைம்ல ரேஸ் 2 சேர்ந்து போனதான் அவருக்கு படம் இதாயிடுச்சு. அந்த டைம்ல ரேஸும் அதுதான்
இப்ப எப்படின்னா இவரு இவர் இவர் வந்து சினிமா விட்டு போறாரு அப்படின்னா அவருமே ஈக்குவலா இவங்க 2 பேரும் அந்த ஒரு ஒரு இதுல எதிரெதிரா நின்னனாலதான் அந்த ஒரு டிமாண்ட் பெருசா கிரியேட் ஆச்சு. அது எப்பவுமே ஒரு ஃபேன் ஃபாலோவிங் எப்படி அதிகமா ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா, ஹேட்டரே இல்லாதவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமா வந்து இந்த அளவுக்கு வெறித்தனமா பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் வந்துட்டு வரமாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெஸ்ஸி பிடிக்கிறவங்க யாருக்குமே ரொனால்டோ பிடிக்காது. ரொனால்டோ பிடிக்கிறவங்க யாருக்குமே மெஸ்ஸி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு ரைவல்ரியாவே வந்து அவங்க 2 பேருக்குள்ள கிரியேட் ஆச்சு. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா இருக்கிறாங்க இல்லையன்றலாம் செகண்டரி. பட் ஆனா மெஸ்ஸி பிடிச்ச எனக்கு மெஸ்ஸியும் பிடிக்கும் ரொனால்டோவும் பிடிக்கும்னு சொல்றது ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலயும் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப எப்படி பரணிக்கு எப்படி வந்து மோகன்லால பிடிக்கும், மம்முட்டி பிடிக்கும், மோகன்லால பிடிக்காதோ. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடாதீங்க. சும்மா ப்ரோ, இல்ல இல்ல அப்படிலாம் பொதுவா கிடையாது. சொல்றோம். நீங்க சொல்லி 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 ஏன் இப்படி எல்லாத்துக்கும் மைண்ட் செட் ஆயிடுச்சு? எனக்கு வந்துட்டு மோகன்லால் பிடிக்காது, சூர்யா பிடிக்காதுன்னு மன்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாரையும் தான் பிடிக்கும். ஏன் இப்படி சரி பண்றீங்க? சரி தனுஷ் பிடிக்காது. சரி ஓகே ஓகே பரணி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பரணி நீ வேற. இல்ல பரணி ப்ரோ நீங்க பாருங்க, எப்பவாச்சும் ஒரு தடவை அதுவும் மலேசியால இருக்கிற மனுஷன் வர்றாரு, அவருக்கே இவங்க 3 பேர்த்த கண்டாவே ஆகாதுன்னு அவர் கண்டிக்கிறா சொல்றாரு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு உங்க புகழ் பரவி இருக்கு. இல்ல இல்ல விடுங்க அது விடுங்க. அது பொதுவா சொல்றேன். இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இங்க வந்து தளபதி அப்படின்ற அந்த ஒரு இது வந்துட்டு பெரிய இதுவா போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி கமல் அவருக்கும் அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு போச்சா அப்படின்லாம் தெரியல. மேபி அந்த பீரியட்ல வந்துட்டு நம்ம அந்த பீக், அதாவது நம்மளோட டீனேஜ் அந்த பீரியட்ல இல்லாதனால மேபி நம்மளோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டா வேணா தெரியும். மேபி பிரகாஷ் ப்ரோக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு. சொல்றேன் நம்ம பீரியட்ல நம்ம அழகா நம்ம பார்த்து அந்த இது பண்ண அந்த இது எல்லாமே இவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்துட்டு டோட்டலாவே அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்துட்டு வேற ஃபீல்ட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு அது உண்மையாலே வந்துட்டு பெரிய ஒரு லாஸ் தான். அதுவும் இவர் வந்து தளபதி அந்த ஃபீல்டை விட்டு போனது வந்துட்டு பெரிய லாஸ். இப்ப இன்னைக்கு வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. தமிழ்நாடு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, இந்த படம் வாங்கணுன்றதுக்காக எவ்வளவு துடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அக்ரிமெண்ட் எப்படின்னா சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு படம் வர்றது வந்துட்டு வேற மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. இப்படி லீக் ஆயிருக்கு, என்ன அட்வான்ஸ் புக்கிங் பாருங்க, தெரிக்குது என்ன ஓவர்சீஸ்லயும் சரி. அதான்ப்பா இங்க யாருமே அந்த லீக்ன்ற விஷயத்த யாருமே வந்துட்டு இது பண்ணல. ஏன்னா அவர் படம் தியேட்டர்ல தான் நாங்க பார்ப்போம். யாரு அதாவது அது லீக்டு வெர்ஷன் பார்த்தவங்களா இருந்தாலும் வந்துட்டு இவ்வளவு புக் ஆகாதுல்ல. அவங்க பார்த்தவங்களா கூட தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிருக்காருல்ல. நார்மலா ஒரு படத்தை வந்து 2-3 வாட்டி எல்லாரும் பார்ப்பாங்கப்பா தியேட்டர்லயே போயிட்டு. மினிமம் 3 வாட்டி 4 வாட்டி வச்சு பாத்துருவாங்க. அவர் ஃபேன்ஸ் டையார் ஃபேன்ஸா நிறைய பார்ப்பாங்க. அது வந்து இந்த லீக்லாம் வந்து அவர் பெருசா அஃபெக்டே பண்ணாது. அது பண்ணலன்றது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு ஸ்டார்டம், அதுதான்ப்பா அது பெரிய ஸ்டார்டம் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டம் ப்ரூவ் பண்ணுது பாரு திரும்பியும். எப்போ படம் வந்தாலுமே அதுக்கு ஓப்பனிங், அதுதான் சொல்றேன். இதுக்கு ஸ்டார்டம் பேசுது பாத்தியா பெருசு. ஆமா ஆமா, அது வந்து அதுவுமே டிக்கெட் டிமாண்ட், டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற டிமாண்ட் கிரியேட் ஆகுது பாத்தியா. அதெல்லாமே அவர் இத்தனை வருஷமா 30 வருஷமா வந்து அவர் பில்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு இதுதான். அந்த எப்படி சொல்றது, அது ஒரு கரெக்டா ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி வச்சிருக்காரு அவரு. அதோட இது எவ்வளவு லாஸ்ட் படம் பார்க்க முடியும், தியேட்டர்ல பார்க்க முடியுமா ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. இதான் லாஸ்ட் கண்டிப்பா இருக்கும்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு எல்லாருமே மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமா, அது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் ஒரு இது இருக்காதுல்ல. சொல்றேன், புது படம் பார்க்குற மாதிரி வராதுல்ல. இதுக்கப்புறம் வந்து அவரோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வராதுல்ல. அதுக்குன்னே வருவாங்க எல்லாரும் கண்டிப்பா. இப்ப எல்லாரும் பாதி பேர் பார்த்தாலும் திரும்பி பார்ப்பாங்க. நான் என்ன ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னா, முதல் 3 நாள் ஆப்வியஸ்லி முதல் 4 நாள் வைங்களேன், ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லயும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்ற ஒரு ரிப்போர்ட் வரப்ப அவங்க எல்லாம் எப்படி தியேட்டருக்கு வர போறாங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன். எல்லாரும் வந்துருவாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா உங்க ஊர்ல எல்லாம் முரட்டு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களே அரசு. ஏங்க இங்க விஷால் பிவிஆர் தவிர வேற எந்த தேட்டரும் ஸ்ட்ரிக்டா இருக்காது விஷால் இந்த படத்துல. அதான் தமிழ்நாட்டுல இங்க இருக்காது. இங்க மல்டிபிளெக்ஸ்ல அவர் மட்டும் தான்ப்பா மலேசியால மோஸ்ட்லி பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. இங்க தனியா சர்டிபிகேஷன் போடும். ஆக்சுவலா இங்க 16+. ஆமா 16+ போட்டிருக்காங்க. அப்படியா? 18+ல 16+ங்கிற. ஆமா, ஓவர்சீஸ்ல எல்லாமே 16+ வித் பேரண்ட்ஸ் கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க இங்க மட்டும்தான் இங்க எனக்கு கூட்டு போக நினைக்கிறேன். ஆக்சுவலா இங்க சர்டிபிகேஷன் வேற சர்டிபிகேஷன் தானே. விஷால் ப்ரோ, நம்ம ஆகாஷ்கெல்லாம் வந்து ஃபேமிலி கைடன்ஸோட இது கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர். இங்க நம்ம மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், ஒரு மீம்லயோ வீடியோலயோ, ஜனநாயகன் பொறுத்தவரை 2 விஷயம்தான். இப்போ ரிலீஸ் ஆனா தளபதி விஜய் படம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா சிஎம் விஜய் படம், இதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். இல்ல யாரும் லயலோ மணி பேசியிருக்காரான்னு தெரியல, யாரோ பேசியிருந்தாரு. அவர்தான். அது பார்க்கும்போது இப்ப பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு அந்த வீடியோ. அது உண்மையாவே சொல்றேன், படமாவே வந்து இது எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் பேசியிருக்காருன்னா கண்டிப்பா வந்து அது போய் பார்க்கும்போது எல்லா ஃபேன்ஸ்க்கான படம் அப்படின்றது வந்துட்டு, கடைசி படத்தை வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. சொல்லி வச்சு இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்லி வச்சு அவர் அதுலயுமே ஒரு பெரிய இது கொடுத்துட்டு இதுலயுமே வந்து ஜெயிச்சுட்டு எல்லாமே அது ஒரே வருஷத்துல நடக்குதுன்னும் போது அது பெரிய இதுல. ஆமா, இன்னொன்னு சுகுமாரனா, நான் என்ன தோணுச்சுன்னா, வினோதோட இன்டர்வியூ எல்லாம் பாக்குறப்ப வேற ஏதாவது ஒரு டைரக்டரா இருந்தாங்கன்னா அவங்க ப்ரெஷர் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வினோத் ஒரு மாதிரி காமாவே இருக்கிற. அவருமே ஃபீல் பண்ணேன்னு சொல்றாரு, அவருமே அழுதுன்னு சொல்றாரு. ஆமாமா, அது லீக் ஆனப்போ. ஆனா அது அவரே சொல்றாரு, எனக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி இந்த 2 வருஷம் என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிருந்தாரு இன்டர்வியூலாம். இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இன்டர்வியூ தராரு, இவ்வளவு இன்டர்வியூ கொடுக்குறாரு, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அப்புறம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்க, கேவியனும் அனில் ரவி தெலுங்கு ஒரு இன்டர்வியூ. ஆமா, அந்த இன்டர்வியூ பார்த்தேன். சிவகார்த்திகேயன் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் போன் பண்ணி அவருக்கு அந்த டைம்ல எல்லாம் பேசியிருக்காங்க, பைரசி வந்தப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அனில் ரவி கூடயும் நல்லா பேசியிருந்தாரு. அவர் இது பண்ணாரு, கூப்பிட்டு படம் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சு அதெல்லாம் சொல்லும். அது சொன்னனுமே மகேஷ் பாபுக்கு போன் பண்ணி இது மாதிரி இவர் கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி சொன்னா, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. எப்படியோ நாளைக்கு காலையில படம் வருது. நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க? 9 மணி. எந்த தியேட்டரு? வெற்றி தான்பா மோஸ்ட்லி. சூப்பர். நீங்கப்பா? நான் ஷான், மதுரை ஷா தியேட்டர், ரெட்சி ஷாவா? நீங்க பாத்துட்டு வந்து எமோஷனலா போடுவியா விஷால்? அதான் நான் எந்த மைண்ட் செட்ல இருக்கேன்னா, நான் இன்னும் படம் பார்க்கல. இல்லப்பா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, என்ன எமோஷனலா போடுவியா நீ? அந்த இல்ல அதானே ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம இந்த படம் எப்படி இருந்தாலும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். எனக்கு என்னன்னா, பல்தான் லாஸ்ட் படம்ன்றனால போட்டுறாதீங்க. நம்ம வந்துட்டு இந்த படத்தை வந்து பாக்குறவங்க மைண்ட் செட்டே வந்துட்டு அவர் கமர்ஷியலா ஒரு படம் பண்ணியிருக்காரு, இதுல லாஜிக் அது இதுன்னு எதுவுமே பார்க்காம வந்து பாக்கணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ற ஒரு படமா தான் வந்துட்டு பண்ணிருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்களே. அதனால பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே, அவ்வளவுதான். இன்னொன்னு ஏதோ அப்புறம் இன்னொன்னு பாரு, தியேட்டர் விஷுவல் எல்லாம் போட்டா ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களாம். அது என்னன்னு பாத்துக்கோங்க, நாளைக்கு எதையும் எடுத்து போட்டு. நீங்க தான் இன்ஸ்டால தியேட்டர் விஷுவல் அதிகமா போடுவீங்க. ஆமா, அதான் இன்ஸ்டாக்கும் சொல்லிக்கிறேன், ட்விட்டருக்கும் சொல்லிக்கிறேன். ட்விட்டர் போடுவாங்க, பட் ஆனா இன்ஸ்டால கம்மி தான் ப்ரோ. இதெல்லாம் அவங்களுக்கே ஓவரா இல்ல, ஃபுல் படமே லீக் ஆயிருச்சு. இப்ப இல்ல பல்தான் சொன்னார்ல, அதான் ஒரு வாட்டி சொல்லிக்கலான்னு. நாளைக்கு காலையில அச்சடி விட்டுருவானுங்க ப்ரோ. இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்தாங்க, நாளைக்கு காலையில வந்து பிரிண்ட் எல்லாம் டெலிகிராம்ல. யோ, இப்ப எப்பயோதான் வந்துருச்சு ஐயா. டெலிகிராம்ல எல்லாம் வரல விஷால் ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன். இது யார் சொன்னது? அது கமல் லீக். இந்த இது எதுவுமே அவங்களோட இதுவை அஃபெக்ட் பண்ணாது, அவங்களோட ஓப்பனிங் அஃபெக்டே பண்ணாது. அதெல்லாம் சொல்லல ப்ரோ, அவங்க சொல்றாருல. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பீக், அதாவது இவரும் இந்த மாதிரி பீக் ஸ்டார்டம்மா இருக்கிற ஒரு ஆளு மொத்த படமும் வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு லீக் ஆயிடுச்சு மொத்த படமும். ஓகேவா? படம் எப்ப வரும்னு கூட ஒரு ஐடியா இல்லாம இருந்தது. ஓகே,
அப்படி இருந்தும் இப்ப புக்கிங் ஆகுது, எப்படி ஆகுது? இவ்வளோ புக்கிங் ஆகுது, எவ்வளோ டிக்கெட்னாலும் கொடுத்து பாக்குறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அதனாலதான் வந்து அங்க விற்கிறாங்க. அவ்வளவுமே வந்து டிமாண்ட் பண்ணி எனக்கு வந்து அவ்வளவுமே வாங்கி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்து இப்ப பாரு, இப்போ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஆகுது. நான் பார்த்துட்டேன், இது மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, அது வந்து ஒரு ஒரு ரீமேக் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு பாதி இதுன்னு அவர் டைரக்டருமே கன்ஃபார்ம் இது பண்ணி சொல்லியிருக்காருல்ல. இது வந்துட்டு பாதி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பாதி வந்துட்டு ரீமேக் அது இதுலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. இது இந்த எந்த ஃபேக்டருமே இந்த படத்தை வந்து இது பண்ணல பாரு. சுகுமார் ப்ரோ, கலெக்ஷனை பத்தி யாரும் பேசல, காப்பிரைட்டை பத்தி பேசுறாங்க. படமே வந்துருச்சு, எப்படி இதுக்கப்புறம் காப்பிரைட் அடிச்சு என்ன பண்ண போறாங்க? சீனா பண்ணுவாங்க, அதெல்லாமே அவங்களோட வேலை. எப்படினாலும் bro, அது leak எப்படி ஆனாலும் இருந்தாலும் சரி, அதெல்லாமே leak வந்து ஆனாலும் சரி, அதான் அது பல்தான். விஜய் படம் அது அவ்வளவுதான், அதெல்லாம் ஓடிடும். அவங்களோட ஒர்க்கு. அந்த டைம்லயுமே படம் லீக் ஆகும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் தூக்க ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாமே அவங்க பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அதுக்குன்னு அப்படியே விட்டுடல, ட்ரை பண்ணுவாங்க. ஆனா லீக் தடுக்க முடியாது. என்னைக்குமே லீக் ஆயிடுச்சுன்னா அது தடுக்கவே முடியாது, அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ரொம்ப ஸ்பிட் ஆயிடும். கொஞ்சம் அவங்க கேர்லெஸ்ஸா ரொம்ப யாரும் பயப்பட மாட்டாங்க. அவங்க எல்லாம் இது பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். கொஞ்சம் ஒரு கால்குலேட் கட்டத்துக்கு பண்ணா மேல கொஞ்சம் லீக் பயப்படுவாங்க. ஆயிடுச்சு. அது இவங்க கண்ணுக்கு படுறது அப்படியே தெரிஞ்சுனே ஒருத்தன் வந்து வீடியோ போடுறான்னா அப்படியே விட்டுற மாட்டாங்கல்ல. அதனால ரைட்ஸ் அடிப்பாங்க. நம்ம படம் வந்துருச்சு, அதனால கிளிப்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு ஐடியில போடலாம் அப்படிலாம் பண்ணா கண்டிப்பா அடிப்பாங்க. மாவீரன் அது லீக் ஆகுது ஆகல, பட் அது போட்டாங்கன்னா அதை காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. ஏன்னா அதால வந்து அந்த ஐடிக்கு வியூஸ் அதெல்லாம் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானுங்க அவனை எப்பவுமே. அது ப்ரொடியூசர்ஸ் எந்த எந்த இதுவுமே அடிக்க முடியும். எல்லா படமே அப்படிதான் அடிப்பாங்க, லீக் ஆகுது ஆகல. நம்ம இவருக்கு தெரியுமே, சுகனுக்கு. இன்னொருத்தருக்கு தெரியுமே, கீழே லிசனர்ல ஒருத்தர் இருக்காரு பாருங்க. ரீசன் என்னன்னா சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம ஒரு லேப்டாப் வாங்குறோம்னா வந்துட்டு கண்டிப்பா ஆன்டி வைரஸ் நம்ம வந்து லேப்டாப் வாங்கும்போது அது இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அது வைரஸ் இருக்குது, அதுக்கு அதோட வேலை என்ன? வைரஸ் வந்து அடிக்கிறது தான் அதோட வேலை. அதே தான் இங்கேயும் ஆன்டி பைரசி டீம் வந்து ஒரு படத்தை வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆன்டி பைரசி டீம் எல்லாம் ஹயர் பண்ணி எல்லாமே வந்து அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. இப்போ அவன் வேலை என்ன? சும்மா இருப்பான் உக்காந்தானே. இப்போ நான் ஹயர் பண்ணிட்டேன், காப்பிரைட்ஸ் அடிக்காதுன்னு சொன்னா நான் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு தான் அவங்க கண்டிப்பா அந்த ஆன்டி பைரசி டீம் எல்லாமே ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. சுகன், உனக்கு தான்ப்பா மெயினா. நான் தியேட்டர் கிளிப்பை போட்டேன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிளிப்பு தான் நான் போட்டேன். ஒரே கிளிப்னா இதெல்லாம் அடிப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலனா அப்படிலாம் சொல்லாதப்பா. கண்டிப்பா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், சுகன் எனக்கு இது அக்கௌண்ட்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்ல, நான் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிமா. பரணி ப்ரோ பாய் எம்பர்ட் பண்ணிப்பாரு வேற புது ஃபேக் அக்கௌண்ட்ல. ஃபேக் அக்கௌண்டா? பேக்கப் அக்கௌண்ட். அது அப்படியே சொல்லல பரணி ப்ரோ. ஏங்க ஃபேக் அக்கௌண்ட் வேறங்க, பேக்கப் அக்கௌண்ட் சொல்லலாம். ரெண்டுத்துக்கு கமல் நிறைய வித்தியாசம் இருக்கு. கமல் சும்மா இருங்க. பரணி ப்ரோ, நாளைக்கு உங்க ரிவ்யூ படம் பார்த்தா தானே சொல்ல முடியும். இல்ல பேர் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களா? ஏங்க நீங்க ப்ரோ 3க்கு மேல ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு ப்ரோ. பரணி இப்பயே ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. 3 தான் ப்ரோ. 3 தான் மேக்ஸिमम 3 தான் கொடுப்பாரு. அவர் ஏப்ரல் மாசமே ரெடி பண்ணி வச்சிட்டாருங்க. நீங்க ஜனவரி எப்ப கிளாஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பயே ரெடி பண்ணிருப்பாரு அவரு. நீங்க என்ன எவ்வளவு லேட்டா ஜனவரி? அது டிராப்ட்ல புடிச்சிருக்காரு, எடுத்து விட்டுருவாரு அன்னைக்கு. நான் மத்தியான ஷோ தான் போறேன் அரசு நாளைக்கு. இப்ப வரைக்கும் மத்தியான ஷோ தான், காலையில் ஷோ கிடைக்கல. காலையில் ஷோ டிக்கெட் பிரகாஷ் ப்ரோ உங்க தியேட்டர்ல போடலன்னு சொல்றாங்களே, உண்மையா? மெகாஸ்டார். ஆமாங்க, வெறுத்து போயிடுச்சு. அப்புறம் தான் வேற வழி இல்லாம இன்னொருத்தர் டிக்கெட் கேட்டு அவரு மாரிசில கடைசியில டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 9 நிமிஷம். எப்படியோ 9 மணிக்கு ஷோ போறேன் நாளைக்கு. ஜனநாயகன் காலையில. எல்லை மாரிசா எல்லையா சார் இங்கதான் நம்ம மாரிசா. நமக்கு திருவெரும்பூர்ல அவ்வளவு தூரம் காலைல டிராவல் பண்ண முடியாது, இங்கதான் போறேன். சொன்ன மாதிரி நான் காலைல போட ட்வீட் மாதிரி அந்த படத்து மேல வந்து கடைசி ஒரு படம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அஜித் பல்டானும் சுகுமார் ப்ரோவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் எல்லாரும் மாதிரியும் எப்படி ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்களா, எப்படி நடிக்க வருவோம் அப்படி, கடைசி படம் சும்மா சொல்லிட்டாலும் கண்டிப்பா நடிக்க வருவோம் அப்படி அப்படின்னு தான் நினைச்சேன். நான் 2031 அவருக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப எப்படி கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு படம் நடிக்காம இருந்துரும் அப்படி. அதனால இந்த ஃபைனல் மூவி அப்படிங்கிறத நான் பெருசா நம்பினது இல்லை. ஆனா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான்
அப்போ இதான் உண்மையாலுமே அவர் இந்த வேட்டைக்காரன் சொல்ற மாதிரி அப்போ உண்மையாலுமே ஃபைனல் படம் இதுதானாங்கிற மாதிரி இதுதான் இப்போ உண்மையாலுமே ஃபைனல் படங்கிறது உண்மையாலுமே ஒரு வகையில வந்து ஒரு ஸ்டாரா ஒரு என்டர்டெய்னரா நம்ம மிஸ் பண்றோங்கிறது உண்மைதான். ஏன்னா வந்து என்னதான் நீங்க அவர் முதலமைச்சரே ஆயிட்டாலும் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த ஒரு நபர், ஒரு என்டர்டெய்னர், பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர். அவர் வந்து சினிமா விட்டு போறாரு அப்படிங்கிறப்ப வந்து நாளைக்கு ஒரு லாஸ்ட் படம். அதனால அந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஏற்கனவே நமக்கு 2 விஷயம் தெரியும். ஒண்ணு வந்து படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பகவந்த் கேசரி நான் 2 தடவை பார்த்துட்டேன் ஆல்ரெடி. அதனால வந்து அதை புதுசா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இன்னொன்னு வந்து எப்படியும் வினோத் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது டிசம்பரோ ஜனவரின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. டிசம்பர் கடைசியில மறந்துட்டேன். ஆனா என்னன்னா ஜனவரி 3. ஆனா என்ன ட்ரெய்லரே மறந்துருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எதையுமே பார்க்கல படத்துல இருந்து. ட்ரெய்லரே மறந்துச்சு, ட்ரெய்லர் கிளிப்பிங்ஸே மறந்துச்சுங்கிறப்ப நாளைக்கு பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் புதுசா கூட தெரியலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போறேன். அதனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஜஸ்ட் ஒரு படம், ஒரு நம்மள எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகருமே நமக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமல் அவருடைய மிகப்பெரிய ஃபேனா வளர்ந்து அதுக்கப்புறம் அஜித் அவர்களை ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் சூர்யா ரொம்ப பிடிக்கும். இந்த 3 பேர்த்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எந்த விஜய் படம்னாலும் எந்த அஜித் படம்னாலும் எந்த சூர்யா படம்னாலும் எந்த ரஜினி படம் இப்ப எந்த நடிகர் படமா இருந்தாலும் முதல் ஷோ பார்த்தே நமக்கு பழக்கம். எல்லார் படத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரு, அப்படி ஒரு என்டர்டெய்னர், அவருடைய லாஸ்ட் படம்னால இந்த எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போறோம். பகவந்த் கேசரி ரீமேக்கா இருந்தாலும் சரி எதனாலும் சரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். அந்த மைண்ட் செட் மட்டும் தான் போறேன். பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு வந்து மதியானத்துக்கு மேல ஈவினிங் மேல அதை பத்தி பேசுவோம். இல்லைன்னா ஸ்பேஸ் போட முடியலன்னா நைட் எப்போ போல ரெகுலர் ஸ்பேஸ் போட்டுட்டு அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். பரணி கிருஷ்ணபுரம் ப்ரோ வந்து மேல வந்திருக்கிறாரு. நான் கூப்பிடுறேன், ஆனா மேல ஸ்பீக்கருக்கு வர முடியல. நீங்க அதை ஓகே பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆள் கீழே போகணும். அதான் ஒரு நிமிஷம் தூக்குறேன். 9 பேர் தானே இருக்கிறோமே ஸ்பீக்கர்ல. இப்ப எனக்கு 10 இப்பதான் சுகுமார் என்ன போனாரு, இப்ப தூக்குங்க வேற. ஓகே டன். தூக்கியாச்சு. நான் ரொம்ப நேரமா கொடுக்குறேன், வரமாட்டேது. 10 பேர் ஆல்ரெடி அவர் கோவஸ்ட் அக்செப்ட் பண்ணலையா, அதனாலயா சுகுமார் ப்ரோ கோவஸ்டே காமிக்கலன்னு பாரு அவரு. அதுதான் கோவஸ்டே காமிக்கல பாரு. அதனால சுகுமார் ஐபோன் வச்சிருக்காரு, ஆண்ட்ராய்டு வச்சிருக்காரு. அவர் ஐபோன் வச்சிருக்காரு, ஆனா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவார். ஆண்ட்ராய்டுக்கு நீங்க கோவஸ்ட் கொடுத்தீங்கன்னா இல்ல ஆண்ட்ராய்டுக்கு நீங்க கோவஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஒன்லி ஐபோன் யூசர். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷோ இருக்குமே. காலையில தானே? ஆமா ஆமா, நம்ம நேரத்துக்கு காலையில தானே. 4 மணிக்கா நம்ம நேரத்துக்கு? 9 மணிக்கா? இல்ல 6 மணி. உங்க டைம் 6 மணி. 6 மணி நம்ம நேரத்துக்கு. இங்க உங்களுக்கு வந்து 6 மணிக்கு படம் பாக்குறீங்க. சூப்பர். ஆமா ஆமா, வழக்கம் போல ஒன் வேர்ட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? ஆமா ஆமா, அதெல்லாம் ரெடி தான். ரைட், ஓகே. இந்த படத்துக்கு மேல நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு வேற பகவந்த் கேசரி வேற நீங்க ஏற்கனவே பாத்துட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காத படம் வேற. ஆமா ஆமா, எனக்கு அது பிடிக்கவே. ஆனா எனக்கு பிடிச்ச படம். அப்படியா? வாரிசு ஜோன்ல தான் இருக்குன்னு நமக்கு செட் ஆகுமா? வாரிசு இல்ல வேறங்க, வாரிசு ஜோன் இல்லைங்க. அது பகவந்த் கேசரி உண்மையாலுமே பாலியாட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு படம். நான்லாம் இந்த பீரியட்ல பாலியாட்ட இருந்து அப்படி ஒரு எதிர்பார்க்காத படம். ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் அப்படி என்னென்ன படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுலயும் முக்கியமா அந்த ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்குலாம் வந்து என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கலாம் தெரியும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த இது வச்சது முக்கியமா குட் டச் பேட் டச் பத்தி அவர் படத்துல வச்சது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்சதே அந்த ஒரு சீன், அந்த பிளாஷ்பேக், அந்த சீன், ஒரு மைக் சீன் வருமே, ஒரு ஃபைட் வருமே, ஒரு மைக்ல எல்லாம் எடுத்து அந்த மாதிரி. இந்த 2 சீன் நல்லா இருந்துச்சு ஞாபகத்துல. பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் அதுல மிரட்டி இருப்பாரு. அது எனக்கு இன்ட்ரோல் பேக் வேற லெவல்ல இருக்கும், வெறித்தனமா இருக்கும். அதுல இன்ட்ரோல் பேக் நமக்கு செட் ஆகுமா? அந்த தமிழ்ல ஹைலி ஃப்ளேமபிள். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது அந்த லாரியா பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் விடுங்க ப்ரோ. எனக்கெல்லாம் டனல் சீன் தலைவன் சிலிண்டர் எடுத்து பறக்க விடுவான். நாளைக்கு உங்க ஆள் நடிக்கிறாருயா, இங்க வாயா. பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ண ஒரு பாலியா படம். அதுவும் சரி, டாக்கு மகாராஜும் சரி, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்கு மகாராஜ் கூட கொஞ்சம் தொய்வுகள் இருக்கும். ஆனா இது கிரிஞ்சே இருக்கும். பாலையா பண்ணா கிரிஞ்சு பயங்கரமா இருக்கும். அவங்க அந்த காஜல் கூட பண்ற கிரிஞ்ச் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது என்னன்னா ஒரு சிலருக்கு சில செட் ஆகுங்க, சில பேருக்கு செட் ஆகாது. பிரபு வந்து நின்னுகிட்டு டான்ஸ் ஆடுவார், தலையை ஆட்டி ஆட்டி. அதை வேற யாரும் ஆடினா நல்லா இருக்காது. பிரபு ஆடினாதான் அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. அது பாலியா கிரிஞ்சி, அந்த கிரிஞ்சி பண்ணா நல்லா இருக்கும்.
காஜல் ஆன்டின்னு வரான் உண்மையா? ஆமா ஆமா அது ஆமா அதனாலதான் அதை எங்கே அதுல என்ன ப்ரோமோவே அதான் பூஜாவே செம்மையா இருக்கும். அதுல சொல்றாங்க. செம்மையா இருக்கும். அது ட்ரைலர்லயே வருமே. இதுல அது என்ன ட்ரைலரு? பகவான் கேசரி ட்ரைலர்லயே. இன்டர்வல் சத்தியமா மறந்துருச்சு. செமையா இல்ல தமிழ்லே ப்ரோ, தமிழ்லே ஏதோ விட்டாங்கல்ல அந்த டீசர். தமிழ்லயே நீங்களே ப்ரோமோல இதுல செமையா நேத்தே இருக்காது ப்ரோ. விட்டாங்கல்ல. ஆமா ஏங்க ஆமா நேத்தே சொல்றேன். இந்த புது அப்டேட் வேற ரொம்ப நேத்து அதை விட்டாங்க, எல்லாரும் கலாய்ப்பாங்கன்னு பார்த்தா அதை எடுத்து போட்டு நீங்க என்ன இளைய தளபதி ஆகணுமே அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி உள்ள ஒளிச்ச உயிரேன்னு சொல்லி பழைய இதுக்கு மோடுக்கு போயிட்டானுங்க. புக்கிங் எல்லாம் எப்படி போகுது ஊர்ல? எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கா இல்லையா? இல்ல இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலா ஃபாரின்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரோ. போகுது ப்ரோ. மொரட்டு புக்கிங்ஸ் ப்ரோ. இல்ல தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு. எல்லாரும் அப்படியேதான் சொல்றாங்க. ஆனா புக்கிங் மட்டும் பேய் மாதிரி போகுது. யாரா நீங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இல்ல ப்ரோ தமிழ்நாட்டுல நல்லா இருக்கு, கொஞ்சம் ஃபாரின்ல கொஞ்சம் கம்மி தான். கம்மி, ஆமா, இங்க எல்லாம் ரொம்ப கம்மி. Foreign எல்லாம் இந்த டேட்டே தப்பான டேட்டுங்க. இந்த அது வாரம் கொஞ்சம் போன லீக் வாரம் ஆகுது, ஒரு சி, கொஞ்சம் அடுத்த வாரம் பாஸ்வேர்டு ஸ்பைடர் கொஞ்சம் போக மாட்டாங்க. லீக் ஆகி பாத்துறாங்க. இன்னொன்னு தலைவா, அதுதான் ஸ்பைடர்மேன்லாம் வருதுல்ல, அது டிஸ்கவுண்ட் அப்படி ப்ரோ. இல்ல அது இருக்காது. ஆமா, நிறைய பேர் பாத்துட்டாங்க. மெயின் அதுதான். நான் இங்க கேட்ட சில பேருமே எல்லாருமே அதுதான் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன அப்படி இப்படி அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸே கூட இப்ப இல்ல என் ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டா வரல இப்ப ஒரு சில பேர் பாத்துட்டுன்னு சொல்லிட்டு. அதேதான் எனக்கும் அதேதான். எங்கேயும் அதே நடந்துச்சு ஆக்சுவலா. யோசிச்சாமா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் டைம் பாக்குற அளவுக்கு வேல்யூ இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதனால வரல. சில பேர் பசங்களுக்காக வர்றாங்க, சின்ன பசங்களுக்காக. இங்க ஏ சர்டிபிகேட்னா அங்க ஏதோ பேரண்டல் கைடன்ஸோட போலாமாமே உங்க ஊர்ல? இங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏ சர்டிபிகேட்ல ஒண்ணும் இல்லை. இங்க எல்லாம் அன்கட்டு தான் வரும். அதெல்லாம் விடுவானுங்க, ஒண்ணும் கண்டே மாட்டேன். அண்ணா நீங்க ஒடிசி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். எனக்கு பிடிக்கலப்பா. அது மேக்கிங் நல்லா தான் இருக்கு. படமா அது 3 மணி நேரம் உட்காந்து அப்பா நம்ம எனக்கு பிடிக்கல. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ரைட்டு, நாளைக்கு அதான் தப்பா போட்டீங்கன்னா இதை வேற எடுத்து வந்து ஆமா உனக்கு இதை பாக்குற உனக்கு அது பிடிக்காதுன்னு வேற பாருங்க நம்ம ஆளுங்க. அது என்ன பண்ணிட்டு போட்டோம். அது நிறைய இருக்குல்ல, பழைய ட்வீட் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நாளைக்கு எல்லாம் ரெடியா தான் இருப்பாங்க, ரெண்டு சைடுமே. எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. ஏதாவது போட்டேன் இல்ல கோட்டு காஞ்சனாத்ரி இதெல்லாம் இருக்கும். ஆமா கேஜிஎஃப் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. நீ ட்வீட்டை மட்டும் போடுறீ, கமெண்ட் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்லுங்க, ஏதாவது லாஸ்ட் படம் என்ன உங்க ஃபீலிங்ஸ் சொல்லுங்க. அது எனக்கு பர்சனலா அந்த ரீமேக்னே அது இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு டோட்டலாவே. அதனால பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஓகே, விஜய் ஃபேன் தானே, அதனால பார்க்கலாம். அதுக்காக தான் நான் போறது. அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நான் படம் பார்க்கல ஆக்சுவலா. கொஞ்சம் சீன்ஸ் தான் பார்த்தேன். நல்ல சீன்ஸ் தான் பார்த்தேன். நான் படமா பார்க்கல. அதனால நல்ல விஷயம். அந்த ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கு. என்னதான் இருக்கு, அட்லீஸ்ட் ஏதாவது இருக்குமான்னு. கேசரி மாதிரி இல்லாம கொஞ்சம் ஏதாச்சும் மாத்தி எடுத்துக்கோங்க பண்ண நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால பார்த்துக்கும். ஓகே தான். நான் பார்க்காதனால எனக்கு ஓகே. ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. அந்த ரீமேக்னால நம்பிக்கையே இல்ல. எதுங்க? இல்ல அச்சுவத் டைரக்ட் பண்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருப்பான்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பண்ணிருக்கலாம். அச்சுவத் ரீசன் படம் எல்லாமே அப்படி இப்படிதான் இருக்கு. அவர் பழைய மாதிரி வரணும். இந்த ஸ்டார்டம் எல்லாம், இந்த ஹீரோகள் எல்லாம் விட்டுக்கிட்டு அவர் போகணும். முன்னாடி எடுத்தால 2 படம் சூப்பரா இருக்குல்ல. சதுரங்க வேட்டை எல்லாம் என்ன படம், தீரன் எல்லாம். அதான் அந்த மாதிரி அவர் போகணுன்றேன். இந்த அஜித் கூட போய் 3 படம், விஜய் இந்த 1, இதெல்லாம் வேலைக்காவது. அதனால ஆக்சுவலா டைரக்ஷன் எனக்கு அதுலயுமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா ரீமேக் தானே, அவர் பார்த்ததான் பண்ண போயிருப்பார். அவர் பெருசா அவர் எதுவும் பண்ணிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ்னாலுமே மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஏன்னா இன்டர்வியூல பார்க்கும்போது ஏதோ பிளாஷ்பேக் கொஞ்சம் மாத்திட்டோம் ஏதோ சொன்னாரு. பட் ஒரிஜினல் பிளாஷ்பேக் தான் நல்லா இருக்கும். ஆனா ஒரிஜினல்ல பிளாஷ்பேக் தானே நல்லா இருக்கும். நான் அதையும் பார்க்கலண்ணே. ஒரிஜினல் பார்க்கலையா? இல்லண்ணே, கேசரி நான் பார்க்கலண்ணே. ஒரிஜினல் கேசரி பார்க்கலன்னா ஓகே, அப்ப உங்களுக்கு ஃபுல் ட்ரீட் தான். ஆமா அது ஓகே. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மசாலா படமா இருக்கு. ஏன்னா நாங்களாம் கேசரி பார்த்துட்டனால என்ன மாற்றம் பண்ணிருக்காருன்னு மட்டும் தான் எதிர்பார்த்து போறோம். நீங்களாம் வந்து கேசரியும் பார்க்கலங்கனால அப்போ ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். நான் கேசரி எல்லாம் இன்னொன்னு நான் கேசரி எங்க தெரியுமா பார்த்தேன்? சொல்லுங்க. பிராட்வே எபிக்ல. பல்தான் ஒரு முடிவோட தான் இருக்க. ஏங்க அது ஞாபகம் இருக்கு, அது லியோ கூட ரிலீஸ் ஆச்சு.
அந்த டைம்ல ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தா ஹாஸ்பிட்டல் இருந்தால அந்த கேப்ல போய் அந்த பிளாஸ்டிக் வேணவே வேணாம், அந்த பிளாஸ்டிக் போதும். நம்ம அப்பதான் லியோவும் பாகவத் கேசரி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தேன். ஆதி என்ன வந்திருக்காரு? ஆதி என்ன நாளைக்கு எங்க பாக்குறீங்க? ஹலோ, கேக்குதுடா? அண்ணா சவுண்ட் கம்மியா இருக்குண்ணா. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? ஆதிக்கு நாளைக்கு ட்ரீட் தான். ஆதிக்கு நாளைக்கு கண்டிப்பா ட்ரீட் தான். என்ன பண்ண இல்ல எதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே கிடைக்கல. இல்ல எதனால? இதனால என்ன? ஏன்னா அவர் 1000 ரூபாய் டிக்கெட்ல பார்க்க மாட்டாரு. நீங்க இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் பாக்குற விதம் வேற, நீங்க பாக்குறது வேற. அப்படி சொன்னேன். உங்க பார்க்கலாம். பார்க்கவே மாட்டீங்களா என்ன? இல்ல நாளைக்கு பார்க்கலையா? அப்படியா? இல்ல எப்பவுமே பார்க்கலாம். சூப்பர் அண்ணா. அவ்வளவுதான். இப்படி பண்றேன் அப்படி எல்லாம் இல்ல. நம்ம ஜெனரலா சரி ஓகே, ஒரு நிமிஷம் டிஸ்க்ளைமர். பிரகாஷுக்கோ இல்ல கோஹோஸ்டுக்கோ இல்ல ஸ்பேஸுக்கோ எதுக்கு சம்மந்தம் கிடையாது. என் கருத்துக்கு நான் மட்டும் தான் போகுது. சரியா? ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. பாக்யராஜன் நான் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்து கிடக்கிறத என்னால பார்க்க முடியல, அதனால நான் அந்த வீட்டுக்கு போல, கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனா அவர் பண்ண விஷயங்கள் சிலதுல, அந்த குழந்தைகள் விஷயத்துலயோ இல்ல இதுலயோவே அவர் பண்ணதுலயே எனக்கு வந்து அவரோட இது போயிடுச்சு. என்னை பொறுத்த மட்டுக்கும் அந்த ஆள் இல்ல, நான் ரசிச்ச அந்த ஆள் இல்லை இப்ப. சோ என்னால இதை போய் பார்க்கவே முடியாது. என்னால மூஞ்சி பார்த்தாலே அவசரம் என்னால பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டா நமக்கு அது மேல இருக்கிற ஒரு கோவமோ குறையோ போகும். பட் எதுவுமே பண்ணலன்ற பட்சத்துல என்னை பொறுத்த மட்டுக்கும் இது நான் ரசிச்ச ஆள் கிடையாது. அந்த ஆள் அந்த 3வது ஆள் வீடியோ போட்ட அன்னைக்கே அந்த ஆள் இல்லை, அதனால என்னால பார்க்க முடியாது. ஓகே, என்னன்னா லாஸ்ட் படம் இந்த நாள் வந்து படத்தை பத்தி நம்ம பாசிட்டிவா பேசிட்டு போவோம். இல்ல அதனாலதான் நான் சொன்னேன், எனக்கு இந்த கேள்வி கேட்காட்டி இதை பத்தி பேசவே அதனாலதான். ஓகே டன், நல்லா புரியுது. இல்ல அது அவரோட இன்னொன்னு மெயின் விஷயம், பல்தான் வந்து அந்த விஷயத்தான் பேச வந்தேன். பல்தான் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் எதுனா இதுல போய் பிராட்வேல போய் பார்த்தாரான்றதுக்கு அதிர்ச்சி அந்த விஷாலு. பல்தான் வந்து இது பாலையா ஃபேன் வேறல்ல, ஆப்வியஸா போய் பார்க்க தானே செஞ்சிருப்பாரு. இல்ல புரியுது. எபிக் பிராட்வே கொஞ்சம் இதுவாயிட்டேன். அவரு பிராட்வேல பாலையாவை நான் பாக்குறேன்டான்றதுக்காகவே போயிருப்பாரு. பிராட்வே ஸ்கிரீன்ல பாலையா எப்படி தெரியறான்னு பாக்குறதுக்காகவே நான் அந்த படத்துக்கு போக மாட்டேன். அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னையா பல்தான். சரி, இந்த வருஷம் பாலையா படம் வந்துச்சு, அதுவும் 7 மாசம் வந்துச்சு. அதை விடுங்க, அது வேணாம். அது படம் தானே, அது இல்ல வேற என்ன. அடுத்த படம் எடுத்தாங்களா? அது என்ன இந்த வருஷம் ட்ரிபிள் 1 பிரகாஷ் ப்ரோ அதுதான் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ அடிபட்டு இன்ஜுரின்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு இறக்கிடுவாரு இல்லையா? பொங்கலுக்கு இறக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த டீசர் வேற லெவல்ல இருந்துச்சு இல்ல ப்ரோமோ. ஆமா டீ-ஷர்ட்லாம் கொடுத்தீங்க. டீ-ஷர்ட் அது இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்துதா எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க, பொங்கலுக்கே அனுப்பிச்சுட்டாங்க. ஓ இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பேர் கொடுத்திருந்தேன். நான் அதை பத்திரமாக்கிறோட 7 மாசம் பத்திரமாக்கிறீங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். நிஜமாவே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது போட்டா அழுக்காயிரும், அன்னைக்கு புதுசா தெரியாதுன்றதுக்காக அப்படியே வச்சிருக்காங்க. எனக்கு பிரகாஷ் ப்ரோ இவரு நம்ம சுகன் இருக்காருல்ல, அவரு டிசம்பர்ல இங்க வந்திருந்தாரு. அவர் எனக்கும் நம்ம மதன் வருவார்ல, 2 பேத்துக்கும் பிரசன்ட் பண்ணிட்டு போனாரு. அது அப்படியே வச்சிருக்க, கவர் கூட பிரிக்காத. அவரு ஒருத்தர் கையில கிஃப்ட தூக்கிட்டு வந்துடுறாரு. எங்களால எனக்கு அவர் கொடுக்காதீங்க, அன்பு மட்டும் கொடுங்கன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. வந்துடுறாரு, டப்புன்னு ஒரு கிஃப்ட் எடுத்துறாரு. நமக்கு சங்கடமா இருக்கு, வாங்குறதுக்கு சங்கடமா இருக்கு. அன்பை செய்யணும்ல, கொடுக்க முடியும். அப்ப டீ-ஷர்ட் ஏதாவது கொடுத்தாதானே அன்பு. என்ன சும்மா இல்லங்க, ஒரு மனுஷனை பாக்குறதுக்கு 4 நிமிஷமோ 4 மணி நேரமோ 40 மணி நேரமோ டிராவல் பண்ணி வர்றது இருக்குல்ல, அது டிராவல் நம்ம வெளி இடத்துல இருந்து ஒருத்தர் டிராவல் பண்ணி நம்மள பாக்குறாருல்ல, அந்த அன்பு போதுங்கிறேன் நான். நம்மளோடையும் ஒருத்தர் பார்க்க வராரு, உங்களுக்கு போதும். நாளைக்கு நீங்க இந்த டீ-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் வேற எங்கேயாவது போட்டோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அதுக்காக தான் ஜென்ரலா கொடுக்குறாங்கன்ற பீப்புள். பிகாஸ் அது ஒரு மாறி மாறி இன்னொரு ப்ரொலாங்டா இருக்கும். எனக்கு என்ன இப்ப ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்துக்காருன்னா, நம்ம அவர் அடுத்த முறை பார்க்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். ஆனா அடுத்த முறை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேதுல. அப்ப நம்ம கிஃப்ட் வாங்கி ஒன் சைடா வச்சிருக்கோம்னா நம்ம என்னன்னா அது ஒரு கில்ட்டியா ஃபீல் ஆகுது, நம்ம ஏதோ அவர் செய்யாம இருக்கோமோ அப்படின்னு. அதைத்தான் நான் சொல்றது. அன்பு நம்ம அவங்க ஒரு வழியா கொடுக்குறாங்க, நம்ம வேற வழியா கொடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். கிஃப்ட் தான் கொடுக்கணும், இல்ல கடன் தான் இது. நீங்க தலைவா, நீங்க உங்களோட அன்பு வார்த்தைகளால நிறைய முறை கொடுத்துட்டீங்க, அதுவே பார்த்தீங்கல்ல.
ஏங்க சரி சூப்பர் சரி சுகான். வாங்க விஷால், விஷால் நீங்க வந்து சொல்லுங்க. விஷால் வந்து ஒரு 2 நான் நிமிஷத்துக்கு உங்க மேல பாயிண்ட் ஒன்னே பேசணும். அன்பு வந்து பெருசா ட்ராயையும் தெரியுது. ஒடிசியும் பத்தி பேசணும். பேசலாமா? இருங்க ஏன்னா இருங்க ஒரே மத்தவங்க பேசி நிமிஷம். முடிக்கிட்டோம். ஆகாஷ் கை தூக்கி இருக்காரு. ஆகாஷ் ப்ரோ கை தூக்கி இருக்காரு. ஓகே நான் ஆகாஷ் நான் ப்ரோ நான் இதானே கிளம்புறேன் ப்ரோ, நான் இனிமேதான் அந்த ஆள் ஒடிச்சு இங்கதான் ப்ரோ பார்க்கணும் சுத்திட்டு பாயிண்ட். இருப்பாரு. அந்த ஆளை பத்தி நாளைக்கு நீங்க பேசிக்கங்க ப்ரோ. நான் ஜனநாயகனை பத்தி பேசிக்கிறேன். அப்புறம் நீங்க சரி அவரை ரைட் பத்தி ஓகே, பேசிக்கிறேன். பேசுங்க. அப்ப நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு இந்த ட்ராய் ஒடிசி பத்தி பேசுவோம். இன்னைக்கு தான் ஒடிசி பார்த்து தேட்டர்ல பாத்துட்டீங்களா? முந்தானத்து ட்ராய் பார்த்துட்டேன். சரி, அதை பத்தி விஷால்ட்ட 2-3 சந்தேகமும் கேட்கணும். படத்தை பத்தி இல்ல, சில விஷயங்கள் இருக்கு. அது எப்படி நம்ம ஊர்ல இவ்வளவு நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம். சரி, அதை பத்தி பேசுவோம். அது 2 நாள் இல்ல ப்ரோ, கழிச்சு பேசுவோம். ஒடிசியும் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டு இன்னைக்கு தான் போனேன். ஏன்னா நாளைக்கு ஜனநாயகன் வரனால பெரிய தேட்டர் தான் தூக்கிடுவோம். நம்ம பெரிய ஸ்கிரீன் போயிடும். அப்ப இன்னைக்கு லாஸ்ட் ஓகே. நாளுங்கிறனால வேற வழியே உங்களுக்கு இல்லாம எப்படி ஓடி இருந்துச்சு? போய் ஒர்க் இல்லை. எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு போட்டிருக்கேன். ஓ, எனக்கு நீங்க ஒர்க் ஆச்சு. சொல்லிட்டீங்களா? ஓகே. எனக்கு பாசிட்டிவா இருக்கு. எனக்கு என்னன்னா, அது சொல்றேன், நான் ஃபுல்லா டீட்டெயிலா பேசணும். ஏன்னா ட்ராய் இது நான் ரெண்டையுமே ரெண்டையும் கலந்து பேசணும். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். விஷால் சரி, 2-3 கேள்விகளையும் கேட்கணும். நான் கேள்வி கேட்கணும். ஓகே ஓகே. சரி எனக்கு ஓகே, அதோட ஜனநாயகன்ல இருந்து ஒரு சீன் கூட பார்க்கல, வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்திருக்கேன். அப்புறம் அந்த பூஜா ஹெக்டே ஒரு 2-3 போட்டோ அந்த லீக் டைம்ல வெளியே வந்துச்சு, அதை மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் வந்து ஜிபியு மீட்ஸ் வலிமை எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல போனா எல்லாருக்கும் எல்லா அணில்களுக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதே எக்ஸ்பெக்டேஷன்ல போவாங்க. அதே மாதிரி எனக்கு வேற நான் ஒரு 3 ஷோ புக் பண்ணிருக்கேன். இப்போ நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. பட் ஆனா ரொம்ப லேட்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அது லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. லீக் அந்த மாதிரி எல்லாம் ஆனதுனால. பட் ஆனா நல்லா தான் போயிட்டு இருக்கு யூஎஸ்ல. இன்னும் ஒரு 7 மணி நேரத்துல ஷோ. ஸோ கடைசி எஃப்டிஎஃப்எஸ்ன்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு லாஸ்ட் எல்லா படமும் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தாச்சு. ஸோ அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. பட் ஆனா ஒன் லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாருன்னு சொல்லும் போது தளபதினு கத்தணும்ன்ற அந்த மோட்ல நான் போயிட்டேன். ஸோ வெயிட்டிங். தளபதி வரது சீஃப் மினிஸ்டர் எனக்கு ஏதோ 2 வருமோன்னு தோணுது. உள்ள வந்தா சீஃப் மினிஸ்டர் நல்லா இல்ல ப்ரோ. தளபதி இப்படிதான் வரும் நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் தான் போட்டுருக்காங்க இது. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் 2மே எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். எனக்கு எண்டிங்ல அந்த பாட்டு எண்டிங்ல கொஞ்சம் ஹாப்பியா அமைச்சாலே போதும். அவ்வளவுதான். இந்த யாரு பெற்றோ மகனோசோன்னு நினைப்பாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இருக்காது கஷ்டம். அப்படி இருக்காது. ஆமா எண்டிங் எல்லாம் அப்படி வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் படத்துல கிறிஸ்டோபர் ஒரு படம் பார்த்துட்டாரு போலி. இல்லையாப்பா, ஏன்னா எண்டிங்னா ஏன்னா அந்த இன்டர்வியூல அவரே சொன்னார்ல, சன்ரைஸ் வரும் அதுக்கு மேல ஓடுவாங்கன்னு. ஏன்னா இது திரும்பவும் சொல்ல, அந்த பகவந்த் கேசரி இல்ல ப்ரோ, படம் கிறிஸ்டோபர் ப்ரோ அது இல்ல. பெரிய ட்விஸ்டா அது இதெல்லாம் யோசிக்க அது இல்ல. என்ன இருக்கு. இன்னொன்னு அந்த கடைசி 3 நிமிஷம் ப்ரோ அவர் சொன்னது வந்து அந்த ஷூட்டிங்ல வந்து அவர் கடைசி ஷாட் வந்து அந்த இதுதான். அந்த இது படத்துல கடைசி ஷாட் அது இல்ல. ஓகே பட் இதுல எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகன்ல ஏதாச்சும் சில எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்கல்ல, லைக் விஜய்க்காக கண்டிப்பா இருக்கும். லைக் இந்த அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனா சொல்லலாம், நம்ம ஸ்பேஸ்ல 3 பேர் படம் பார்த்துட்டாங்க. ஒருத்தர் இங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அஜித் சுல்தான், அவரு அப்படி என்ன நம்மதான் படம் பார்க்காம இருக்கோம். அந்த ஆளு எடிட்டரை விட அதிகமா படம் பார்த்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அவரு ஓகேங்களா 20+ டைமா கிறிஸ்டோபர் ப்ரோ என் போன்ல அக்கண்டாவும் பகவந்த் கேசரியும் போர் அடிச்சா நான் பாக்குறேன் படம். மாட்டீங்கல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் ஏன் போய் சாப்பிடும் எனக்கு புரியல. அக்காண்டா இனிமே பகவந்த் கேசரி ரீப்ளேஸ் பண்ணி ஜனநாயகன் வச்சுக்கோங்க. இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ அதெல்லாம் இல்ல. அந்த தலைவனுக்குன்னு ஒரு 2 சீன் இருக்குல்ல, அதெல்லாம் இதுல இல்ல. அதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு தான் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல ப்ரோ. இது யாராவது வேணா இருந்துட்டு போட்டோம் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா நான் எவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நான் பீக்க வந்து மே 4ஆம் தேதியே பார்த்துட்டேன். எனக்கு அதுக்கு மேல எந்த பீக்கும் எனக்கு வரப்போறது இல்லை. அதனால எனக்கு இது எது வந்தா எப்படி வந்தாலும் பரவாயில்ல. சாங்ஸ் வேற நல்லா இருக்கும் இல்லையா, சாங்ஸ் டான்ஸ் எல்லாம். அதுவும் இன்னொரு அதுதான் மெயின் ஆக்சுவலா சொல்ல போலாம்.
தளபதி கச்சேரி. ஆமா, அதெல்லாம் கச்சேரி தியேட்டர்ல பார்க்க செம்மையா இருக்கும் bro. சரி, அப்ப நானும் ஒரு லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசிடுறேன். எனக்கும் இந்த சுகுமாரன் சொல்ற மாதிரிதான், எனக்கு நான் நிறைய படங்கள் வந்து இவர் தியேட்டர்ல தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்டா பார்க்க ஆரம்பிச்ச படம் வந்து திருமலை. அதுதான் இவரோட படம் ஃபர்ஸ்டா நான் தியேட்டர்ல போய் தீபாவளிக்கு பார்க்கறேன். அப்ப இருந்து நாளைக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஒரு படத்தை கூட நான் ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணது கிடையாது. இவர் படம் அது ஃபர்ஸ்ட் டே. ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவரோட படமும் சரி, அர்ஜுனோட படமும் சரி, எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே அவர் கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்தாடியே கருணாம்பிகைன்னு ஒரு தேட்டர் இருக்கு. பக்கத்தாடியே தான் நாங்க அப்பா கம்பெனி கார்மெண்ட்ஸ் வச்சிருப்பாரு. அது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்ப ரிலீஸ் ஆனாலும் சரி, அந்த படம் வந்து அவர் கூப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டைமுக்கு மேல நான் தனியா போக ஆரம்பிச்ச படம் வந்து வேலாயுதம். அந்த வேலாயுதம் டைம்ல இருந்து FDFS தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுதான் ஃபர்ஸ்ட் போனது. அதுல இருந்து கடைசி கோட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. எத்தனை மணிக்கு ஷோ போடுறாங்களோ அதுதான் நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கும். லியோ கோட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் கேரளால போய் பார்த்தேன். ஃபேமஸ் தலைவாவும் அதே மாதிரி தான். எனக்கு இந்த மனுஷனோட இது வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் கூடயே சேர்ந்து வளர்ந்த மாதிரி ஒரு இதுதான். எப்பவுமே நம்மளுக்கு சந்தோஷம் துக்கம் எது வந்தாலுமே இவரோட படம் சச்சின் இருக்கும். அது இப்போ இவங்கெல்லாம் சொல்றது நிறைய படம் இருக்கும். பட் எனக்கு சச்சின் வந்து என் வாழ்க்கையில எத்தனை டைம் பார்த்துருப்பேன், எவ்வளோ தாட்டி அது திரும்பி திரும்பி அந்த பாட்டு அது எல்லாமே கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் டு த ஃபிலிம் வந்து எனக்கு சச்சின். இன்னைக்கு காலையில இருந்து நேத்து வரைக்குமே எனக்கு அது பெருசா சத்தியமா சொல்றேன், நான் படம் பார்த்ததை பத்தி என்னைக்குமே நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தப்பு தான், ஆனாலும் நம்ம பண்ணது ஏன் இப்படி பண்ணோம், அதை நாங்க போயிருந்தோம் கவலைப்படுதான். சரி ஆகாஷ் விடு, உன்னை கிண்டல் பண்ணதுக்கு இப்ப வந்து இது பண்ணாத. ஏன்னா ஆகாஷ் எல்லாம் நிறைய சொல்லிக்க போங்க அப்புறம். ஏன்னா எனக்கு பார்க்க வேணான்னு இருந்தேன். சரி ஓகே, சரி பார்த்துருவோம், நம்ம தான் பகவான் கேசரியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோமே, இது என்ன ஆக போகுதுன்ட்டு நான் உட்காந்து பார்த்துட்டேன். பட் இன்னைக்கு காலையிலேருந்து அதை பார்க்காம இருந்திருந்தோம்னா இன்னும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்லேயே இருக்கு. நாளைக்கு தான் நம்மளோட கடைசி FDFS. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னைக்கு FDFS இது விருது பார்க்கவும் முடியாது, எதுவும் கிடையாதுங்கும் போது உண்மையாலுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா கடைசியா ஒரு 5 வருஷம் 2020 இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் பிறந்த நாள் வந்து December 31 அந்த அன்னைக்கு அப்டேட் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகும். நான் பிரேக்கான நிறைய இடத்துல வந்து இவரோட மூவியோ இல்லை சிங்கிளோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப பீக்குக்கு மேல போயிருக்கேன்னு வைங்களேன். எத்தனையோ நிறைய விஷயங்கள் நான் இதுல வந்து இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் இழந்திருக்கேன் இவருக்காண்டி. அது என்னைக்குமே நான் வருத்தப்பட்டது கிடையாது. அதுவும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர்த்துக்கிட்ட சண்டை போட்டு பேசாம போயிருக்கேன். சரி ஓகே பாய் அப்படிங்கிற போயிருக்கேன். என்னைக்குமே நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னா அவங்க யாருமே இல்லாத ஒரு டைம்ல இந்த மனுஷனோட பாட்டும் இதுவும் இந்த மனுஷனோட ஸ்பீச் அது மட்டும் தான் என் கூட இருந்த ஒரு காரணத்துக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் இவரை விட்டு கொடுக்காதுங்கிற ஒரு ஜோனுக்கு நான் 2017 ஆகஸ்ட் 9th இருந்து நான் அந்த மாதிரி மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே சண்டை போடுறது ஃபன் பண்றது. அந்த 2017 ஆகஸ்ட் 9th அப்புறம் யாருக்காக எதுக்காக இந்த மனுஷனுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போய் அன்னையிலேருந்து மெர்சல்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் எல்லா நாளும் நான் ஃபுல் ஷோ பார்த்துருவேன். நாளைக்குமே நான் நாளைக்கு 5 ஷோ போகிறேன். இது வரைக்கும் என்னோட சினிமா இதில் வந்து நான் அதிக படையோட ரீவாச் பண்ண படம் வந்து தெரி வந்து 28 டைம். ஸோ அதை வந்து இந்த படத்தை மூலிமா நான் மினிமம் டார்கெட்டாக 30 வச்சிருக்கேன். எத்தனை வாட்டி நான் பார்க்க போறேன்னு தெரில. ஆனால் இது நான் சாகிற வரைக்கும் கேட்டால் இந்த எந்த படம்னா நீ தேட்டரில் அதிகமாக பார்த்தேன்னு கேட்டால் நான் ஜனநாயகன்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை நான் பார்த்துருவேன். இதுக்கப்புறம் அந்த பீட் பண்ணுற எந்த படமும் வரப்போறது இல்லை, இவரும் நடிக்க போறது இல்லை. அவ்வளோதான். என்ன இதுக்கப்புறம் பேசினா நான் கொஞ்சம் அழுதுருவேன். வேணாம், இது அவ்வளோதான். விடுங்க சூப்பர். நான் எனக்கு என்னன்னா, நான் அந்த லீக்கை பார்க்காததுனால நான் ஜான்வரி லீக்கை பார்க்கல. ஜான்வரி வந்திருந்தாலும் இந்த படத்துல வர டைலாக்லாம் வந்துட்டு என்னதான் நீங்க முரட்டு அணிலா இருந்தாலும் ஒரு சில டைலாக்லாம் நம்ம சிரிச்சு